இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கொள்ளணும். இந்த வஹி வருது இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்துச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்த மாதிரி இனி வஹி வருமா, அது தெளிவாகணும்ல. அவங்களுக்கு தான் வஹி வந்துச்சா, இனிமேல் வருமா? அப்படி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சில தவறான சான்றுகளை வைத்துக்கொண்டு அவுலியாக்களுக்கு வஹி வந்துச்சுங்கிறாங்க, பெரியார்களுக்கு வஹி வந்துச்சுங்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபியே வருவார்லாம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு என்ன செய்வாங்க, சில நபிமார்கள்லாம் வருவார்கள், அவங்களுக்கு வஹி வரும் என்கிற மாதிரி எல்லாம் ஒரு குழப்பக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கணும். இதை ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். வஹி என்பது முடிந்து விட்டது. அடுத்து வழங்க வேண்டிய விஷயம் என்ன, இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி தான். வஹிங்கிறது இருந்துகிட்டு இருக்கா, முடிஞ்சிருச்சானா முடிந்து விட்டது. எங்க முடிந்து விட்டது? கடைசி ஹஜ்ஜில் வச்சு எல்லாம் முடிச்சிட்டான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன். மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேன் என்ன அர்த்தம்? இனிமேல் ஒன்றும் வர வேண்டியதில்லை. மார்க்கம் என்று என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சு காட்டாச்சு, எல்லாமே சட்டம் ஆக்கியாச்சு. இனிமேல் எந்த ஒன்றும் வர வேண்டியதில்லை என்பதற்காகத்தான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக முழுமையாக்கி விட்டேன். எல்லாம் வந்து கடைசி ஹஜ்ஜில், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ்ஜில் வைத்து இந்த வசனத்தை அருளி முழுமையாக்கிட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வஹி, இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி என்றால் இஸ்லாத்தின் ஆதாரம் ரசூலோடு நின்றுவிடும். ரசூலுக்கு அப்புறம் யாருக்காவது வஹி வருமா என்றால் வரவே வராது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ரசூலு, கடைசி நபி. அடுத்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம், ஏன்னா இஸ்லாத்தின் ஆதாரம் வஹின்னு நம்ம சொன்ன உடனே வஹி தான் ஆதாரம், இந்த இவருக்கு வஹி வந்துச்சுல, இந்த அவருக்கு வந்துச்சுலன்னு ஆரம்பிச்சிருவானோ. எதை வழங்கிக்கிறனே, வஹி வராதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். வஹி என்பது அதோட முடிஞ்சு, இனிமேல் யாருக்கும் வரவே வராது. வஹி வருவதற்கான வாசலை எல்லாம் நினைஞ்சிட்டான், ஒரே ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கான், என்னென்னு கடைசியாக வச்சுக்கிறோம். ஆனால் வஹியுடைய வாசலை முழுசாக நினைஞ்சிட்டான்ல, அடைச்சிட்டான். அது அந்த ஆதாரம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாசு, மனிதர்களே, எல்லாத்தையும் கூப்பிட சொல்கிறான். யா அய்யுஹன்னாசுனா யார்? மனிதர்களே. இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராவேன். ஜமீஅன், உங்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட தூதராவேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும்போது ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கு, கோத்திரத்துக்கு அனுப்பாம, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அனுப்பாம, எல்லா காலத்துக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் தூதர்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ ஒருவரை அனைத்து மனிதர்களுக்கும் தூதர் என்று அனுப்பிவிட்டால் மனிதன் இருக்கிற காலம் வரைக்கும் தூதருக்கு வேலை இல்லை. ஏன்னா எல்லா மனிதரையும் கூப்பிட்டு தான் யா அய்யுஹன்னாஸ்னு கூப்பிட்றான். யா அய்யுஹன்னாஸ்னா மனிதனாக இருக்கிற எல்லாரும், இந்த குர்ஆன் இருக்கிற காலம் வரைக்கும் யாரையெல்லாம் இந்த குர்ஆன் அழைக்கிறதோ அவ்வளோ பேர் மனிதர்கள் தான். அப்போ உங்களையும் கூப்பிட்டு எல்லாம் சொல்கிறான், மனிதர்கள் என்ற நீங்களும் தான் மனிதர்களேன்னு கூப்பிட்டு சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறான், எப்படி? இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் உங்கள் அனைவருக்கும், மனித குலம் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். மூசா நபி அனுப்பப்பட்டாங்கன்னா அவங்க நமக்கு அனுப்பப்படவே இல்லை. அவங்களுடைய எந்த போதனை நமக்கு இருக்கா? ஈசா நபி போதனை நமக்கு இருக்குதா? அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொன்னாங்க, அதோட முடிஞ்சிரு, ஃபினிஷ். அதுக்கு பிறகு தொடர்ச்சி கிடையாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டு 14 நூற்றாண்டு ஓடுனா கூட அவங்களுடைய தூதுத்துவம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ் வந்து 7வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் சொல்கிறான், அனைத்து மனிதர்களுக்கும் நான் தூதர் என்று நீ சொல்லிடணும். உங்கள் ஊர் மக்காவாசிக்கு மட்டும் தூதர் கிடையாது, உன் காலத்து மக்களுக்கு மட்டும் தூதர் கிடையாது, எல்லா மக்களுக்கும் தூதர்னு சொல்லிடுறான் அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபியே முகமதே, உன்னை மனித குலம் அத்தனை பேருக்கும் நான் தூதரை அனுப்பியிருக்கிறேன். காஃபத்தனா ஒருத்தர் கூட விடாம, காஃபத்தல் லின்னாஸ்னா மனித குலம் அனைவருக்கும் உன்னை தூதராக அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 34வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ இந்த 2 வசனம் என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தூதர். இன்னைக்கு அவங்க தான் தூதர், இன்னைக்கு அவங்க தான் தூதர். நான் இன்னொருத்தன் இதுக்கு வஹி வரப்போகுது, இன்னொருத்தன் தூதர் வந்தால் தானே வஹி வரேன், தூதர் தான் வரமாட்டார. தூதருங்கிறது அவர், இன்னைக்கும் அவர் தான் தூதர், அவருடைய போதனை தான் இன்னைக்கு நம்ம பின்பற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னால் வஹி முடிந்து விட்டது, வஹி இனி வராது, வஹி எல்லாம் முடித்து வைத்து விட்டாங்க என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் 9வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் சொல்கிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவன்தான் இந்த ரசூலை வந்து நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பியிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழியை கொடுத்து தீனுல் ஹக் என்ற உண்மையான மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். எதுக்கு அனுப்பியிருக்கிறான் என்றால் லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி, உலகத்தில் உள்ள எல்லா தீன்களை விடவும் இது மேலோங்க செய்வதற்காக. எல்லாத்துக்கும் மேலே இதுதான் இருக்கும். இன்னொரு தீன் வந்துருச்சு, இன்னொரு ரசூல் வந்தால் இன்னொரு தீனாக போயிடும், அது வந்தால் அதுக்கு மேலே இதுதான் நிற்கும்.
அப்போ இன்னொரு தீன் வரக்கூடாது என்பதற்கு தான் எல்லா தீன்களை விடவும் மேலோங்க செய்வதற்காக வேண்டி இந்த ரசூலை நான் அனுப்பியிருக்கிறேன். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதர் என்பதற்கு இந்த 9:33 ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி 33:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாக்கான முகமது அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், முகமது உங்களுடைய எந்த ஆணுக்கும் தந்தையாக இல்லை, வலாக்கின் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், ஹாத்தமன் நபியின் நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறார்கள். முத்திரைனா சீல் வச்சா என்ன அர்த்தம்? உள்ள ஒன்று போடையில போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கவரில் ஜாமான சீல் வச்சுருவாங்க, அல்லது ஒரு அரசாங்கத்தில் ஒரு கட்டடத்துக்கு சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. சீல் வச்சா என்ன அர்த்தம்? வெளியிலேருந்து ஒரு ஜாமான் உள்ளே வரக்கூடாது, உள்ள ஒரு ஜாமான் வெளியே வைக்கக்கூடாது, அதான் சீல்ங்கிறது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹாத்தமுன் நபியின் நபிமார்களுக்கு முத்திரையாக அனுப்பியிருக்கிறேன். சீல் வச்சுட்டு என்ன அர்த்தம்? ஒன்று இனிமேல் ஒரு ஆள் வர முடியாது, இதுக்கு தான் முடிச்சாச்சு காரியம், எல்லா ஃபைல் எழுதி கணக்கு பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு முடித்த பிறகு இனிமேல் அதில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை அப்படிங்கும் போது சீல் வைப்பாங்க. அந்த மாதிரி முத்திரை வைக்கப்பட்டவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம அடிக்கடி விளங்கி வைத்திருக்கிற ஒரு வசனம், பயான்கள்லாம் சொல்லுவாங்க, உமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் ஆலமீன், அகிலத்திற்கு அருட்கொடையாக உன்னை தூதரை அனுப்பியிருக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்துக்கு அவங்க தான் தூதர், அவங்க காலத்துக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று 21வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் சொல்லுகிறான். இன்னும் ஏராளமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி தூதர். வஹி முடிஞ்சிருச்சு, இஸ்லாத்தின் ஆதாரம் வஹின்னா வஹி வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது, வஹியுடைய வாசல் அடைபட்டு விட்டது என்பதை இன்னும் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அறிந்து கொள்வதற்கு சான்றுகள் இருக்கின்றன. அதன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தலைப்பில் இந்த புனித ரமலானின் தொடர் உரையில் நாம் பங்கெடுத்து வருகிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹியை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதற்கு ஏராளமான வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் உங்களுக்கு நாம் சான்றாக சொல்லியிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹிதான் என்று சொல்லும் பொழுது, அந்த வஹி இன்று வரைக்கும் இருக்கிறதா, இனிமேலும் இருக்குமா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு முடிந்து விட்டதா, இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் இந்த விஷயத்தில் நம்ம சமுதாயம் தெளிவு இல்லாமல் போனதால் தான் பொய்யான சில பேர் தங்களையும் நபி என்று இறை தூதர் என்று சொல்லி அதையும் சில பேர் நம்பி பின்னால் சென்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். அது எதனால் இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், வஹி இன்னும் இருக்குதா முடியலையா, அதற்குரிய ஆதாரங்களோடு நம்ம அறிந்து கொள்ளாததான் இதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு யாராவது நான் ஒரு நபின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அளவுக்கு உறுதியாக இருந்தாலும் அது பற்றிய தெளிவு குறைவானவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு இனிமேல் வஹி வருமா, ஒரு தூதர் வருவாரா, அல்லது தூதர் இல்லாத யாருக்காவது அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருமா என்பதை தகுந்த ஆதாரங்களோடு காரணங்களோடு தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தூதராக அனுப்பினான். அவங்க ஒரு ஆளோட தூத்து முடிக்கலை. அதுக்கு பிறகு ஒரு நபி, அதுக்கு பிறகு ஒரு நபி, அதுக்கு பிறகு பல நபி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே வந்தான். ஒரு மொழி பேசுகிறவங்களுக்கு நபி, ஒரு பகுதியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நபி, ஒரு இனத்துக்கு இஸ்ராயல்ங்கிற ஒரு இனத்துக்கு ஒரு நபி, இப்படியெல்லாம் ஒரு சில தீமைகள் அளிப்பதற்கு என்றே நபி, வியாபாரத்தில் நேர்மை இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு நபி, ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டாங்கன்னா அதை திருத்துறதுக்கு ஒரு நபி, இப்படியெல்லாம் அல்லாஹ் தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி கொண்டே வந்தான். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கடைசி நபி என்கிற நிலையில் அனுப்பி வைக்கிறான். இப்போ இதுக்கு முந்தையெல்லாம் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பின இறைவன் இப்போ ஏன் முடித்து விட்டான், இப்போ ஏன் அந்த நபிமார்களை அனுப்புகிற தேவை வரல? ஏன்னா நபியே சொன்னால் அது நல்லா தானே இருக்கும். இப்போ நம்ம உட்காந்து நீ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஒரு நபி இந்த காலத்தில் வந்தார்னு வைங்க, அவர் இறை தொடர்போடு அந்த செய்திகளை சொல்லும் பொழுது கூடுதல் தெளிவாக இருக்கும், கூடுதல் உறுதியாக இருக்கும், மக்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அதை செய்யாமல் அதையே நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நபிமார்கள் வருவதற்குரிய நியாயமான காரணங்கள் இருந்தன. நியாயமான காரணம் என்ன? ஒரு நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி ஒரு நபி வர்றாருன்னு வைங்க, அவர் ஒரு வேதத்தை கொண்டு வருவார். நபின்னா அவர்கிட்ட ஒரு வேதம் இருக்கும்.
அந்த வேதத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அந்த நபிக்கு பிறகு வேதத்தில் மாற்றுவாங்க, திருத்துவாங்க, மறைச்சிருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சேர்த்துருவாங்க, ஒட்டுமொத்த வேதத்தை காணாக்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை வரும் பொழுது தான் அடுத்து ஒரு நபி அல்லாஹ் அனுப்புகிறான். ஒவ்வொரு நபியுடைய காலத்துக்கு பிறகு இன்னொரு நபி ஏன் அனுப்புகிறான்னு கேட்டால், அல்லாஹ் எந்த செய்தியை மக்களுக்கு கொடுத்தானோ அந்த செய்தியை அந்த மக்கள் பாதுகாக்கவில்லை, அவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறையினர்கள் அதை அழித்து விட்டார்கள், அல்ல கலப்படம் செய்து விட்டார்கள், உண்மை எது பொய் எது என்று பிரித்து பார்க்க முடியாத வகையில் கலப்படம் செய்து விட்டார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நபி தான் வரணும். இப்போ அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கி தருவதற்கு நபி வந்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இப்படி எல்லா வேதங்களுக்கும் ஏற்பட்ட இந்த கதி குர்ஆனுக்கு ஏற்பட்டுச்சா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இன்னைக்கு அவங்க அனுப்பப்பட்டாங்கன்னு வைங்க, இந்த குர்ஆனை தான் வாங்கி தருவாங்க. அதான் இருக்குது. இப்போ இன்றைக்கு தான் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டாலும் இப்போ எந்த குர்ஆனை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ இந்த குர்ஆனை தான் அவர்கள் வாங்கி நமக்கு தரப்போகிறார்கள். அப்போ இந்த குர்ஆனை தான் வாங்கி தருவார்கள் என்றால் அவங்க மறு இன்னொரு ஆள் இதுக்கு வரணும். அப்போ இந்த குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே இந்த குர்ஆனில் அது உறுதிமொழியும் சொல்கிறான். 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். நான் தான் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறேன், மற்ற வேதங்கள் அழிந்து போன மாதிரி இந்த வேதத்தை நான் அழிய விட மாட்டேன், அதை பாதுகாப்பது என் பொறுப்புன்னா. அதுவும் எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு இந்த குர்ஆனை அனுப்பி பாதுகாக்கிறேன் பாருங்க. எழுத படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, ரெக்கார்டு தெரியாது, அப்படியான மக்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்து உள்ளங்களில் மரணம் செய்ய வைத்து எலும்புகள்லையும் தோள்கள்லையும் எழுத வைத்து இன்றைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டாக எதுவும் கூட்டவோ குறைக்கவோ சேர்க்கவோ முடியவில்லை. அப்படி அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கும் பொழுது ஒரு நபி இன்னொருத்தர் வர வேண்டிய தேவை இருக்குதா? வஹி வர வேண்டிய அவசியம் இருக்குது. குர்ஆன் தான் முழுமையாக வந்துருச்சுல, நபியும் வர வேண்டியதில்லை, வஹியும் வர வேண்டியதில்லை. ஏன்? இந்த குர்ஆன் முழுமையான ஒரு வேதம் நமக்கு தந்துட்டா அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேட்ரு. அடுத்ததாக குர்ஆனுக்கு விளக்கமாக இறை தூதர்கள் வாழ்ந்து காட்டுவாங்க. அப்போ குர்ஆனில் தொழுவுங்கள்னு சொல்லப்படும். அது எப்படி தொழுவணும்னு குர்ஆனில் இருக்காது. ஜக்காத்து கொடுங்கள்னு இருக்கும், எவ்வளோக்கு என்னென்ன பொருளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அது குர்ஆனில் இருக்காது. ஹஜ்ஜி செய்யுங்கள்னு இருக்கும், அது ஹஜ்ஜினா என்ன, எப்போ செய்யணும், என்னென்ன காரியங்கள், அதுக்கு ஷர்த்து அவசியம், இதுகளெல்லாம் குர்ஆனில் இருக்காது. இப்படி பல விஷயங்கள் பொதுவாகத்தான் குர்ஆனில் இருக்கும். அதை இறை தூதர்கள் செஞ்சு காட்டுவாங்க. தொழுகுங்கள் நல்லா கட்டளையிடுவான், இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு இதான் தொழுகைன்னு செஞ்சு காட்டுவாங்க. யார்? இறை தூதர்கள். அப்போ இறை தூதர்கள் பேசுகிறது வஹி தான். அது ஒரு தலைப்பில் எடுத்துக்கொள்வோம். குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட வந்து நினச்சிடக்கூடாது. இறை தூதர்கள் சொல்வது வஹிதான் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை அடுத்தடுத்த நாட்களில் நம்ம தருவோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் செஞ்சு காட்டிட்டாங்கல்ல, அந்த செஞ்சு காட்டின விஷயம் போதுமான அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவுங்கள்னு அல்லாஹ் கட்டளையிட்டான அதுவும் இருக்குது. எப்படி தொழுதாங்களோ அதுவும் இருக்குதுல்ல. மறை எதுக்கு ரசூலுங்கிறேன், மறை எதுக்கு, நபி எதுக்குன்னு? இன்னைக்கு ஒரு ரசூல் வந்தாலும் இப்படி தான் தொழுது காட்ட போகிறாரு, இந்த வேதத்தை தான் தரப்போகிறாரு. வேதமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துக்கு விளக்கமாக அமைந்த செய்திகளும் கெட்ட செய்தியெல்லாம் கழிக்கப்பட்டு, பலவீனமானதெல்லாம் நீக்கப்பட்டு, இட்டு கட்டப்பதெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு, சரியான செய்திகள் பாதுகாக்கப்பட்டு நமக்கு வந்துவிட்டது. தேவையான அளவுக்கு ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில் இப்போ இருக்கிறது. அப்போ இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தால், இன்னைக்கு கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு வேதமாக குர்ஆன் இருக்கிறது. ஒரு தூதர் இன்னைக்கு வாழ்ந்து காட்டினால் எப்படி இருக்குமோ அந்த வாழ்க்கை ரிட்டனில் எழுத்தில் நமக்கு பாதுகாக்கப்பட்டு நம்ம கைவசத்தில் இன்றைக்கு இருக்கிறது. எதுக்கு நபி? இன்னொரு நாள் எதுக்குங்கிறேன். அவர் இல்லாமல் தான் அவருடைய போதனை நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த காரணத்தினாலையும் நபிகள் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு இது தேவை. எப்படி தொழுதாங்கன்னு இதை மறைச்சிருவாங்க, எல்லாத்தையும் இரட்டிப்பு செஞ்சிருவாங்க. ஒரிஜினலான மார்க் என்ன செய்யாது, மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காது. அப்போ நபியை வச்சு தான் அதை கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இப்போ அது கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஒரு நபி வர வேண்டிய அவசியம் இல்லாத காரணம் குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டுருச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முறையும் தேவையான அவசியமான ஆதாரப்பூர்வமான வரலாறுகளும் வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த குர்ஆனை அல்லாஹ் கொடுக்குறோம். ஒரு முந்தின சமுதாயத்துக்கு சில சட்டங்கள் எல்லாம் கொடுப்பான். அந்த சட்டம் அந்த காலத்துக்கு தான் பொருந்தும், அடுத்த காலத்துக்கு பொருந்தாது. அப்போ அந்த காலத்துக்கு பொருந்துற வகையில் அல்லாஹ் சட்டம் கொடுத்தான்னு வைங்க, அடுத்த காலத்தில் அந்த வேதமே இருந்தால் கூட அது பொருந்தாமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும், அல்லாஹ் வேற ஒரு தூதர் அனுப்பி அந்த வேதம் முடிஞ்சு போச்சு,
இந்த ஜெனரேஷனுக்கு ஒத்து வராது, இந்த இந்த வேதத்தை கொடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால இப்போ நபிமார்கள் முன்னாடிலாம் நினைஞ்சிருக்கிறாங்க, அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த குரானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்குது இல்லை. இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள ஒரு கண்டுபிடிப்பை சொன்னால் கூட அது கூடுமா கூடாது, அதுக்கு இஸ்லாத்தின் நிலை என்னன்னு சொல்ல முடியும். எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் எஸ் நோன்னு சொல்ல முடியும். வேறு எந்த மதத்தில் கேட்டாலும் இங்கே பார்த்து சொல்கிறேன், தேடித்தான் பார்க்கணும், அதை பற்றி எங்கள் வேதத்தில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்கள் மதத்தின் அடிப்படையில் இதுக்கு நாங்கள் என்ன முடிவெடுப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க. குரானை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கிறது, எவ்வளவு நவீன காலத்தில் நீங்கள் இதை விட நவீனமான காலத்துக்கு சென்றாலும், அப்போது இதைவிட நவீனமான பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தாலும் அதுக்கு இஸ்லாத்தின் தீர்வு என்ன, அதற்கான பேசிக் குரானில் இருக்குது. இன்றைக்கு குரான்லேருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள சந்திர மண்டலத்தில் எப்படி தொழுவதுன்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்களேன், அது குரான்லேருந்து நமக்கு சொல்ல முடியுதா இல்லையா? அப்போ செயற்கை முறையில் கருவூட்டலாமான்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்க, அதுக்கு குரான்லேருந்து பதில் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். அதற்கெல்லாம் விடை தரக்கூடிய வகையில் வாசகங்கள் படைத்தவனுடைய வாசகமாக இருக்கிற காரணத்தினால அந்த கால மக்களுக்கு ஒரு மேலோட்டமாக புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. பிற்காலத்தில் உள்ளவங்க இன்னும் ஆழமாக புரிவாங்க. அப்படியான வாசகங்களை போட்டு என்ன செய்யறான்ல, இந்த குரானை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலே பொருந்தும். அப்போ இந்த குரான் நான் பூர்த்தியாக்கிட்டேன்னு அர்த்தம். அந்த ஹஜ்ஜத்துல் விதா அல்லாஹ் சொன்னான்ல, அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிட்டேன். பூர்த்தியாகி இருக்கும்போது என்ன அர்த்தம், எப்பவும் பொருந்தும். எந்த ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டு இது குறை சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ நவீன காலத்தில் எத்தனையோ குற்றங்கள்லாம் பெருகி போன பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்தால் தான் நாடு உருப்படுங்கிறான். அப்போ அன்னைக்கு காட்டுமிராண்டி சட்டம்னு சொன்னவங்களாம் என்ன செய்கிறான், கற்பழிப்புகளும் கொள்ளையும் திருட்டும் இதெல்லாம் ரொம்ப அதிகரித்து போன பிறகு இப்போ எல்லாருடைய வாயிலும் என்ன வருது, இது இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்தினால் மாத்திரம்தான் குற்றங்களை குறைக்க முடியும். மதுரை ஆதீன் அவர் சொல்கிறாரு, முஸ்லீம் பெண்கள் மாதிரி எல்லா பெண்களும் ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டால் எது கற்பழிப்பு நடக்குன்னு கேட்குறாரு. யார் கேட்குறாரு, இந்து மதத்தினுடைய காவலராக இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் சொல்கிறாரு, இஸ்லாமிய பெண்கள் மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் போடுங்களேன், ஏன் கற்பழிப்பு நடக்குது, ஏன் விபச்சாரம் நடக்குது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தின் சட்டம் எப்படி இருக்குது என்று கேட்டால் வேறு மதங்களுடைய காவலர்களும் கூட இதுதான் சரி என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. குன்றக்கூடிய அடிகளார் மாதிரியான ஒரு அடிகளாராக இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மதத்தினுடைய துறவிகளாக இருக்கிறாங்களே, அவங்கள என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிய சட்டம் ஒன்று தான் குற்றத்தை குறைக்கும், அதை இந்தியாவில் அமுல்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய கலீஃபா உமருடைய ஆட்சியை கொண்டு வருவோம். இப்போ லேட்டஸ்டான சார் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் கலீஃபா உமருடைய ஆட்சியை நான் கொண்டு வருவோம். காந்தி தான் சொன்னார். அந்த உமருடைய ஆட்சி, உமர் மாதிரியான உமராட்சி அது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாட்டையில் அவர் ஆட்சி பண்ணார். உமருடைய சொந்த ஆட்சி தான் அவ்வளோ நல்லா இருக்காது. அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருந்ததுனால தான் அந்த ஆட்சி இப்படி அந்த பேர். அப்போ உமருடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய காந்தி சொன்ன மாதிரி நினைஞ்சார், கெஜ்ரிவாலும் சொல்கிறார். அப்போ இதுக்கு என்ன குறை இருக்குது, 14 நூற்றாண்டு ஆன பிறகு பழமையாக போய் தூக்கி போடுற மாதிரி இருக்கா? அப்படின்னா வேற ஒரு ஆள் வரட்டும், வேற வேதம் வரட்டும். இதுதான் இன்னைக்கு எழுது, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு எழுதுனா எப்படி இருக்கும், அப்படி தானே இருக்குது. இன்றைய மக்களுக்கு ஒரு வேதத்தை தந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதா? ஒரு லட்சம் வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த காட்டு மிராண்டிக்கு உள்ள புஸ்தகம் மாதிரி இருக்கா குரானு? இதை சிந்தித்து பார்த்தோமையானால் எதுக்கு நமக்கு ஒரு நபி, எதுக்கு ஒரு நபி, எதுக்கு ஒரு வேதம்? எல்லாம் கரெக்டாக இருக்குதே, எல்லாம் சரியாக இல்லாட்டி தானே ஒன்று தேடணும், எல்லாம் கரெக்டாக இருக்குதே. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குரான் அல்லாஹ் கொடுத்தான்ல, அவங்க காலத்தில் இந்த குரான் எல்லா பக்கத்துக்கும் போய் சென்றடைஞ்சில, அந்த வேகத்தை விட இப்போ அதை விட ஃபாஸ்ட்டாக சென்றடையுது. இன்றைக்கு நவீன உலகத்தில் நெட்டில் கூட உலகம் பூரா குரானை படிக்கலாம். ஆங்கில மொழிபெயர்ப்பா ஒரு வெப்சைட்டை திறந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க, உலகத்தில் 50 பேர் அதை படிக்கலாம். சிங்கள மொழிபெயர்ப்பா சிங்களத்தில் அதை ஓப்பன் பண்ணி என்ன செய்யுங்க, ஒரு நெட்டில் போட்டு விட்ருங்க, உலகத்தில் 50 பேர் அதை படிப்பான். சிங்களத்தில் படிப்பான், மலையாளத்தில் படிப்பான், உலகத்தின் அத்தனை மொழிகள்லையும் ஒரு செகண்டில் போய் சேர்ந்துடும். ரசூல் இருந்த காலத்தில் என்ன வேகமாக இந்த குரான் பரவியதோ அதை விட வேகமாக ரசூல் இல்லாத காலத்தில் பரவுதா இல்லையா? அப்போ குரான் சென்றடையவும் செய்யும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போய் எவ்வளோ மக்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி ஒட்டகம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்லாம் இருந்தால் கூட நம்ம யாரும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறதும் கிடையாது, மெசேஜ் போகுது, யாருக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியலை. அப்போ இஸ்லாம் தெரியாத மக்களுக்கு இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி இருக்கிற வல்லரசு நாடுகளுக்குள்ளே எல்லாம் இன்றைக்கி இஸ்லாம் ஊடுருவி கொண்டு என்ன செய்கிறான், 2050 பிரான்ஸ் இஸ்லாமிய நாடாகிவிடும்னு பயப்படுறாங்க. 2050 ஜெர்மன் இஸ்லாமிய நாடாகிவிடும், 2050 அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக அமெரிக்கா முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் 30-40 வருஷம் தான் இருக்கிறது.
இந்த 30 வருஷத்தில் வர வளர்ச்சியின் வேகத்தை பார்த்துவிட்டு என்ன ஆகுமோ தெரியலை என்று கதிகலங்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ என்ன வந்து என்ன செய்ய போகிறார்? இப்போ ஒரு தூதர் வந்து என்ன செய்வார்னு அதுக்கு மேலே பன்மனுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேகமாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பிரச்சாரம் செய்திகள் எல்லாம் ஒரு தூதர் இருந்து செய்தால் எப்படி இருக்குமோ அதை விட லட்சம் மடங்கு வேகமாக அல்லாஹ்வால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தூதரும் தேவையில்லை, வஹீம் தேவையில்லை. இந்த பேசிக் எப்போ யாபத்தில் வச்சுருந்தோம்னா எவனாச்சும் நானும் தூதர் எனக்கு வஹி வருதுன்னு சொன்னால் அவனை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடணும். அவ்வளோ கடுமையான குற்றம் அது. அந்த மாதிரியான அவனை விட அநியாயக்காரன் யாரும் இல்லைங்கிறான்ல. வஹி வராமல் எனக்கு வஹி வருதுங்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? ஒமன் அல்லறம் அப்படி சொல்கிறான். அல்ல எல்லாத்தையும் கேட்டோம். உலம் யூக இலைகி செய்வோன் ஊகிய இலையங்கிறான். உலம் யூக இலைகி செய்வோன். எந்த ஒரு செய்தி அவனுக்கு வராமலேயே எனக்கு செய்தி வருது என்று சொல்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? சில பேர் தூதர்கள் நம்ம சென்ற நூற்றாண்டில் இந்தியாவிலலாம் வந்து சொன்னாங்க, தூதர்னு என்னடா செஞ்சாங்க புதுசாக என்னடா சொன்னால் உடனே காணும். தூதர்னு சொல்லி அவர் கொண்டாடுறதுக்கு தான் தூதர்னு வச்சுக்கிறாங்களே தவிர அவர் வந்து ரசூலுல்லாஹை தவிர தாண்டி என்ன செஞ்சிட்டாரு? அவர் கொண்டு வந்து வேதத்தை கொண்டு வா பார்ப்போம். இல்லை, வேதம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, மறைச்சி வச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் கொண்டு கொடுப்பாங்க. வெளியே விட்டால் நாரி போயிடும். அது வேதத்துக்கு எந்த தகுதியும் இருக்காது. குர்ஆன் மாதிரி 50 பேர் மொழிபெயர்த்துக்கு எவனா எடுத்துக்கன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கா? இல்லை. அதனால் இதெல்லாம் கவனத்தில் வைத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இஸ்லாம் ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஹி முடிந்து விட்டது. வஹி மட்டும்தான் மார்க்கம் என்றால் வஹி எங்கே தான் தேடணும்? 14 நூற்றாண்டுக்கு முந்தி தான் தேட வேண்டும். அதுக்கு பிந்தி போய் வஹியை தேடக்கூடாது. எந்த வகையுமே 14 நூற்றாண்டுக்கு முந்தி ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தோடு தான் இருக்குமே தவிர அதுக்கு பிறகு எந்த வகையும் வராது. இது எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த மதுஹப் கிதாபுகள் நமக்கு முந்தைய ஜெனரேஷன்கள் நாம் எந்த கொள்கையில் இருந்தோமோ அந்த கொள்கையிலெல்லாம் என்ன மாதிரியான பாடம் சொல்லி தர்றார்கள்னு கேட்டால், ரசூலுல்லாவை தவிர பெரிய பெரிய இமாம்களுக்கெல்லாம் வஹி வரும் என்று எழுதி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டால், இப்போ ஹனஃபி மதுஹப்னு ஒரு மதுஹப், அதுக்கு தான் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க உலகத்தில். அது எதனால் அதுக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப தயவாக இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ஜால்ரா தட்டக்கூடியவங்களை காலிகளாக நீதிபதிகளாக பொறுப்புகளில் நியமிப்பாங்க. அதனால் அவங்க அந்த கருத்தின்படி ஃபத்வா கொடுப்பாங்க. அதை சார்ந்து இருக்கிறவங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரி ஆட்கள்லாம் பதவி ஏற்க மாட்டேன்லாம் மறுத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் நிறைய பதவிகளை ஏற்றுக்கொண்டு பெரிய பெரிய அந்தஸ்தாக இருந்தார்கள். 72 கூட்டத்தில் அந்த தொடர்லாம் விளக்கியிருக்கிறோம். அந்த 72 கூட்டம் யாருங்கிற தலைப்பில் ஒவ்வொரு அறிஞர்களும் என்னென்ன மாதிரிலாம் விலை போனார்கள், எதனால் இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டுச்சு என்பதை அது ஒரு ரமணானில் விளக்கி இருக்கிறோம். அந்த சீட்டில் பார்த்துக்கிறங்க. இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டால், இந்த ஹனஃபி மதுஹபுடைய முக்கியமான கிதாப் துருல் முக்தார், இதுதான் மதரசாக்களில் அவங்களுடைய சட்ட நூலாக சொல்லிக் கொடுக்கப்படுது. அதில் எழுதி வச்சுருக்கிறாங்க. எதனால் அந்த பக்தி ஏற்படுதுன்னு பாருங்கள். அதாவது அபு ஹனீஃபா இமாம் என்ன செஞ்சாங்களா, கது சல்லல் ஃபஜ்ர பி உலுயில் இஷாய் 40 சனா, சுபுவுக்கு செய்த இஷாவுக்கு செய்த உழுவை கொண்டு ஃபஜ்ர் தொழுகையை 40 வருஷம் தொழுதிருக்கார். இஷாவுக்கு உழு செய்வார்ல, உழு செஞ்சுட்டா உழு முடியாத அளவுக்கு விபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்து அந்த உழுவை கொண்டு தான் என்ன செய்வார், சுபுகையும் தொழுவார். அந்த அளவுக்கு ஒரு நாள் என்ன இல்லை, 40 நாள் 40 மாதம் இல்லை, 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷ காலம் இஷாவுக்கு செய்த உழுவை கொண்டு நெஞ்சார் அவர் சுபுகை தொழுதிருக்கிறார். அவ்வளோ பெரிய ஞானி. அதுவே மார்க்கத்தில் குற்றம். இஷாவுக்கு செஞ்ச உழுவை கொண்டு நீ சுபு தொழுதுன்னா உன் மனைவி மக்களும் சந்தோஷமாக இருந்திருப்பியா? அது மார்க்கத்தில் கடமையாக இல்லையா? இஷாவுக்கு உழு செய்கிற, சுபு வரைக்கும் நின்று போயிருக்கேன்னா அப்புறம் எப்படி? அப்புறம் பகலில் உழைக்கணுமே, ராத்திரி பூரா டெய்லி இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் பகலில் தொழில் பண்ணுறதா இல்லையா, சம்பாதிக்கிறதா இல்லையா, ஊர் உலகத்தை செய்கிற கடமை செய்யணுமா இல்லையா? இது பாவம். இது பெரிய தியாகம் கிடையாது, நல்ல காரியம் கிடையாது. இதுவே வஹிக்கு மாற்றமான விஷயங்கள். இந்த மாதிரி செய்வதை இது ஒரு புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி ஹஜ்ஜா ஹம்சம் ஹம்சீன ஹஜ்ஜா 55 ஹஜ்ஜு செஞ்சுருக்காரு. 55 ரன் செஞ்சிருக்காரு, ஹஜ்ஜு செஞ்சுட்டாராம். சரி, அது வந்துட்டு போகுது. அடுத்து அதான் முக்கியமானது. ஒரு ரப்பஹு ஃபில் மனாமி மேத்த மர்றான். 100 தடவை அல்லாவை கனவில் பார்த்தார்கள். 100 தடவை நினைச்சாங்களா அல்லாஹ் எப்படி இருப்பான்னு பார்க்க முடியாது. மூசா நபிக்கு எல்லாம் கனவுல காட்டினானா? மூசா நபி நினைஞ்சாங்க, அல்லாட்டிருந்து பேசுனாங்க. உரையாடல் பண்ணும்போது மூசா நபி நினைஞ்சாங்க, ரப்பி அருணி அந்தூர் இலைக்க, இறைவா உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, லன் தராணி, பார்க்கவே முடியாது. உலாக்கி 100 இலல் ஜபல், அதுவும் அந்த மலையை பார். இப்போ இனிஸ்தக்கர்ற மக்கானவு இப்போ சௌபத்தராணி, அந்த மலை அந்த இடத்துல அப்படி நிற்குமையானால் நீ அப்புறம் என்னையை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு மலையை பார்க்க சொல்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த மலைக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தன்னுடைய ஜோதியை வெளிப்படுத்துகிறான். அந்த மலையை பார்க்க சொல்கிறான்ல, நீ பார்க்குறேங்கிற
என்னுடைய ஒளியை நீ தாங்க மாட்டேன், மழை தாங்குதான்னு முத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபலம்மா தஜல்லா ரப்புஹுலில் ஜபலி, இறைவன் அந்த மலைக்கு தன் காட்சியை காட்டிய பொழுது ஜாலஹு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கினான். வஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சையாய் விழுந்தா. அதை பார்த்து பயந்து விழுந்துட்டார். யாரெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், உன்னை பார்க்கணும் நான் கேட்க மாட்டேன். மறுமையில் தான் பார்க்க முடியும், மறுமையில் வேற கண்ணு, இதெல்லாம் அழுகி போகிற கண்ணு, வீணா போகிற உடல். இதெல்லாம் மறுமையில் வந்து சாகாத முதுமை இல்லாத என்றும் 16 இருக்கக்கூடிய உடம்போடு எல்லாம் திருப்பி எழுப்புவான். அந்த கண்ணுக்கு அந்த சக்தி எல்லாம் தருவான். மறுமையில் அல்லாஹ்வுடைய ஜோதியை பார்த்தால் நம்ம கரிந்து போகாத அளவுக்கு பவர் ஏற்றப்பட்ட கண்ணை கொண்டு பார்ப்போம். இந்த கண்ணை கொண்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி, அப்படி வைக்கும்போது மூசாட்ட பார்க்க ஆசைப்படுறியா, இது முடியாது, வேணா படு தூங்கு, கனவுல வர்றேன் அப்படின்னு நல்லா சொன்னானா? இல்லை. அப்போ கனவுல அவர் பார்க்க ஆசைப்பட்டார்லங்க, கனவுல பார்த்தார். கனவுல என்ன, முதல்ல இறைவன் எப்படின்னு தெரிஞ்சா தானே கனவுல பார்க்க முடியும். ஏற்கனவே நினைவுல பார்த்த ஒன்றை தான் கனவுல பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இறைவனை கனவுல பார்த்தாராம். அதை விட முக்கியமான என்னன்னு கேட்டால், அதான் முக்கியம். அல்லாட்டிருந்து வகி வருது பாருங்க, இவருக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. ஒஃபி ஹஜ்ஜத்தில் அஹீரத்தி, அவருடைய கடைசி ஹஜ் 55வது ஹஜ் இருக்குல்ல, அந்த 55வது ஹஜ்ஜில் இஸ்தாதன ஹஜபத்தல் காபத்தி பித்துஹூல், காபாவுடைய காவலர்கிட்ட போய் காபாவுக்கு உள்ளுக்கு போகிறது பர்மிஷன் தாங்க. காபா கட்டடம் இருக்குல்ல, வெளியே தான் நம்ம தொழுகிறோம், உள்ளுக்கு வந்து மன்னர்கள் தான் போவாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணுறதுக்காக போவாங்க, யாரும் அலோடு கிடையாது. இப்போ அப்பவும் கிடையாது. இவர் கேட்டாராம், கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கண்டு. அவர் என்ன செஞ்சாராம், சரின்னு சொல்லி உள்ளே அனுப்பிட்டாராம். அனுப்பின உடனே அதாவது வலது காலிலே நின்றான். ரொம்ப இப்படி வலது காலில் நின்று வலது கால் மேலே இடது காலை வைத்து அது ஒரு 15 ஜூஸ் ஓதிருக்காரு. இடது கால் மேலே ஒரு 15 காலை வச்சுக்கிட்டு இப்படி ஓதி குரானை முடிச்சாராம். இப்படி நின்று முடிச்சுட்டு பாதி குரானை இப்படி நிற்கவே கூடாது, இப்படி கைத்தை கட்டிட்டு ஒரு அம்மா நிற்கும் ரசூல் அவுத்து விட்டாங்க. வணங்குதா, இதெல்லாம் மார்க்கம் கிடையாது, ஏன்ற அளவுக்கு செய்ய தூக்கம் தான் படுத்துக்கிட்டாங்க. இவர் என்ன செய்யறாரு, ஒத்த காலில் நின்று ஒத்த காலத்தையும் இப்படி வச்சுக்கிறாராம். இப்படியே 15 ஜூஸ், அப்புறம் அந்த காலை போட்டு இந்த காலை இப்படி ஒரு 15 ஜூஸ். இதான் நிற்கிற முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த காலில் நிற்கிற ஒரு முறையை கற்று தந்தாங்களா? இவர் செஞ்ச மெத்தடே ஹிலாஃபு சுன்னாவுக்கு மாத்தமாக இருக்குது. இப்படி செஞ்சாராம். இப்படி செஞ்ச உடனே அப்புறம் இதே மாதிரி செஞ்ச குர்ஆன் சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ்ட்ட பேசுகிறார், இறைவா, உன்னை வந்து நான் அறிய வேண்டிய விதத்தில் நான் அறியவில்லை, ஆனால் வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கி விட்டேன். இதான் வணங்க வேண்டியதும். உன்னை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறியவில்லை, ஆனால் உன்னை எந்த அளவுக்கு வணங்கணும் அந்த அளவுக்கு வணங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சவுண்டு வருதான், புஹனிஃபாவே கது அரஃப்தன ஹக்கல் மாரிஃபா, நம்மை சரியாக நீ புரிந்து கொண்டாய். அல்லாஹ் பேசுகிறான், வஹி வருது. ஆனால் பாவிகளை வஹி ரசூலோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அபூ ஹனீஃபாட்ட அல்லாஹ் என்ன செய்கிறான், பேசுகிறான். நம்மைண்ட யார், அல்லாஹ் தானே. சத்தம் வருதுன்னு சொன்னாலும் யாருடைய சத்தம் வருது? இந்த சொல்லுக்கு வாசகம் யார் சொல்லுவது போல இருக்கிறது? அபூ ஹனீஃபாவே கது அரஃப்தனா, நம்மை அறிந்து கொண்டாய். நம்மைண்ட யார, அல்லாஹ் தானே. அப்போ நம்மை நீ அறிந்து கொண்டாய். ஹக்கல் மாரிஃபா, அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து விட்டாய். ஹதம் தனா, நமக்கு ஊழியம் செய்தாய். அஹ்சன்த ஹித்மத்தை, அழகிய முறையில் ஊழியம் செய்து விட்டாய். இதனால கது கஃபர்னா லக்க, உன்னை மன்னித்து விட்டோம். ரசூலுல்லாஹ் மன்னிச்ச மாதிரி எந்த பாவம் அட்வான்ஸ், எந்த பாவம் இனிமேல் செஞ்சுக்க, இப்போ அட்வான்ஸை மன்னித்துட்டோம். உனக்கு மட்டும் இல்லை, ஒளிம நித்தபாக உன் மதுகபை பின்பற்ற அத்தனை பேருக்கு மன்னித்து விட்டோம். என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஹனஃபி மதுகபில் சேர்ந்துட்டீங்கன்னா நிறுத்திக்க, எல்லாத்தையும் செஞ்சுக்க. பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு இல்லை, இது முன்கூட்டியே மன்னிப்பு. உன்னை மன்னித்து விட்டோம். மிம்மன் கான் அலா மதுஹபிக்கலா யௌமில் கியாமா, கியாமா நாள் வரைக்கும் மதுஹபில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களையெல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அல்லாவே சொல்லிவிட்டான். அதனால் ஹனஃபி மதுஹபில் சேருங்க ஆள் பிடிச்சாங்க. ஹனஃபி மதுஹபில் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிச்சது எப்படின்னா, இதில் சேர்ந்தா மன்னிப்பு நிச்சயம். அபூ ஹனீஃபா மதுஹபில் எல்லாரும் வாங்கன்னு இப்படி தான் ஆள் பிடிச்சாங்களே, பொய்யை சொல்லி. அதனால் ஹனஃபி நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன கவனிக்கணும், இவர் செஞ்ச தொழுகை முறை இந்த சம்பவம் பொய்ன்னு நம்ம அபூ ஹனீஃபா பேரில் பொய் சொல்கிறாங்கன்னு விட்டு போயிடலாம். உண்மை என்று வைத்துக்கொண்டால் இது எல்லாமே தப்பாக இருக்குது. ஒத்த காலில் நின்றது, 15 ஜூஸ் ஓதுனது, அல்லாட்ட இந்த மாதிரி உரையிட்டது, இது எல்லாமே என்னவாக இருக்கிறது, அனைத்துமே பிழையாக இருக்கிறது. அதுபோக வந்து ரிஷாவுக்கு செஞ்ச உழவு கொண்டு சுப தொழுவுறது 40 வருஷத்துக்கு எல்லாமே மார்க்கத்துக்கு உகந்ததாக இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து முன்கூட்டி மன்னிக்கிறான். இன்னா ஃபத்தஹனாலக்கன்னு வரும்ல, வெற்றியை தந்தோண்டு லியக்ஃபிரலக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக்க, உன்னுடைய முன்பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னானே அதை சொல்லியிருக்கிறான். இவருக்கு ரசூலுல்லாஹ்வோட விட்டுவிட்டான். இவருக்கு அட்வான்ஸாக போய் உன் மதுஹபில் உள்ள எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டேன், உன்னையும் மன்னிச்சு விட்டேன், உன் மதுஹபில் யார் இருந்தாலும் மன்னிச்சுட்டேன். இது வஹியா இல்லையா? அது வஹி முடிஞ்சிருச்சு என்கிற ஒரு மார்க்கத்தில் அபூ ஹனீஃபாவோடு அல்லாஹ் பேசினான் என்று சொல்கிறீங்களே, அதை எழுதி வைத்து இதைத்தான் 7 வருஷம் படிக்கிற உலமாக்கள் படிச்சுட்டு வர்றாங்க.
ஏன் மதகபில் வெறி பிடிச்சி அலைகிறாங்கன்னு விளங்குதா? மக்கள் விளங்கிட்டு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இந்த வெறியூட்டல் அவர்களுக்கு கொடுக்கப்படலை, மக்களுக்கு இந்த செய்தி போகப்படலை. மதரசாவில் சின்ன பிள்ளைய சொல்லி 7 வயசு 10 வயசில் ஓத சேர்க்குறாங்கல்ல, அவன் மண்டல இப்படி ஏற்றுறது. ஆமாம், அல்லாவே சொல்லிட்டான், நம்ம எப்படி மதுகபை மாறுறது, அல்லாவுள்ள மன்னிச்சிருவேன்னு சொல்கிறான். அதனால திருந்த மாட்டேங்கிறாங்க மூளைமார்கள். மூளை அல்லாத மக்கள்லாம் வந்து இந்த மாதிரியா வெறியூட்டப்படலை, சும்மா மதுகபில் தொழுவுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? வழிகேட்டில் கொண்டே விட்டுரும். அப்போ வகி வந்து ரசூல்லா காலத்தோடு முடிஞ்சிருச்சு என்பதற்கு மாற்றமாக மதுகபுகளை பற்றி பின்ன ஒரு தலைப்பு இருக்கிறது. இந்த அடிப்படை வகி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அதை மட்டும் தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, இமாம் அவர் நினைச்சாங்களாம் அல்லாட்ட கேட்குறாரு. அதாவது 99 தடவை பார்த்துட்டார்ல, 100வது தடவை அல்லாவை பார்க்க போகிறாரு கனவுல. இமாம் அபு ஹனீஃபா வந்து 100 தடவை பார்த்துருக்காரு கனவுல. 99 தடவை பார்த்துட்டு என்ன செய்கிறாராம், இந்த தடவை 100வது தடவை அல்லாவை கனவுல பார்க்கும்போது அல்லாட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு படுத்தாராம். 100வது தடவை அல்லா வந்துட்டானான் கனவுல வந்தவொடனே அல்லாட்ட கேட்குறாராம், இறைவா நான் வந்து உன்னை புகழ்கிறேன், எல்லாம் புகழ்ந்து விட்டு எனக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடு, எனக்கு ஒரு திக்கரை சொல்லிக் கொடு. அதை சொன்னான்னு சொன்னால் அவனுக்கு வந்து நரகத்துக்கு போகக்கூடாது, அவனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் சொன்னோடனே அல்லாஹ் நினைஞ்சானா இந்த பிடிச்சிக்கன்னு ஒரு திக்கரை சொல்லி கொடுத்தானா. பெரிய திக்கரை எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ மார்க்கம் முடிவடைஞ்சிருச்சு, அந்த திக்கர் தேவையில்லை நமக்கு, அது பொய் தானே. ஹதீஸாக இருந்தால் மனப்பாடம் பண்ணுற தேவை இருக்குது, எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி சுபஹான அபதில் அபதி, சுபஹானல் வாஹிதில் அகதி, சுபஹானல் ஃபர்தி சமதி, இப்படியே சுபஹானன்னு வந்துகிட்டு இருக்கும். இதை வந்து நீ ஓதுன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னாங்களாம். அப்போ இதை சொல்லிக் கொடுக்கன்ற சொல்ல வந்தாங்க. என்னென்ன திக்கர் இருக்கோ எல்லா திக்கரும் சொல்லி தந்துட்டாங்கல்ல. சிறந்த திக்கரை எது, எப்போ என்ன சொல்லணும், பாத்ரூம் போகிறதுக்குள்ள திக்கர் வரைக்கும் சொல்லி தந்துட்டாங்களா இல்லையா? இவர் இதுக்கு எக்ஸ்ட்ரா திக்கர் இருக்கேன்னு சொல்லி கொடுக்கணும்னே. அப்போ மார்க்க முழுமையாகலையா? அப்போ இந்த திக்கரை சஹாபாக்கள் யாரும் செஞ்சது இல்லையே. திக்கர் இது வகையாக இருந்து அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. இவர் சஹாபி கிடையாத, இவர் பிற்காலத்தில் உள்ளவர்ல, இவருக்கு தான் இந்த திக்கர் சொல்லப்பட்டு இதை வந்து அதுக்கு பிந்தி உள்ளவங்க செய்வார்களே. ஆனால் அப்போ சஹாபாக்களுக்கு இது தெரியலையே, ரசூலுல்லாவுக்கு தெரியலையே. இது இவ்வளவு சிறப்பான ஒரு திக்கர் யாருக்கு தெரியல? ரசூலுல்லாவுக்கு தெரியும். இவருக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறான் அப்படின்னு அர்த்தம் வருமேன்னு கூட யோசிச்சாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாத திக்கர் எங்கடா இருக்குது? அவர் சொல்லித்தராது எப்படி திக்கரா இருக்க முடியும்? அவங்க சொன்னது மட்டும்தான் திக்கரு. இதை விளங்கி இருந்தால் அப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்களா? அப்போ அல்லாஹ்ட்டேருந்து இபாதத்து கூட புதுசாக வருது பாருங்க. அவர் புகழ்றது ஒரு பக்கம் இருக்கிறது, கியாமத் நாள் வரைக்கும் மன்னிக்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது. அது போக இவருக்கு அங்கே வகையில் வருது எல்லாமே, இந்த திக்கர் செய்யி. அப்போ என்ன ஆகும்? இவர் இஷ்டத்துக்கு இப்படி தொழுதா கூட ஏன்பா தொழுகிறார் அப்படி, அவருக்கு வகையில் வந்திருக்குப்பா, முடிஞ்சு வச்சுருக்காத ஆதாரம் காட்ட வேண்டிய இல்லைல்ல. இப்போ ஹனஃபி மதுஹப்னு சொல்லி என்னத்தையா செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏன் அப்படி அபூ ஹனீஃபா செஞ்சார், என்ன ஆதாரம்? எது அவருக்கு இதுக்கு ஆதாரம்? அவர் தான் நேரம் வருமே, அவர் எதுக்கு குரானை காட்டணும், அவர் எதுக்கு புகாரியை காட்டணும்? அவருக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான். இதுக்கு தான் அந்த மதுஹப்ல செய்வதற்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியது. கேட்டால் அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் தூதரா, அல்லாஹ்வுடைய ரசூலா இவர்? அப்போ சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் அபூ ஹனீஃபா ரசூலான்னு சொல்லு. அப்போ முகமது ரசூல்லான்னு வேற சொல்லி கொண்டு அப்புறம் அவரை ரசூல்ன்ற இடத்துல வச்சா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் இந்த பேசிக்கை விளங்கணும். எதுக்காக இந்த ரசூலோட வகி முடிச்சுங்கிற விஷயத்தை எடுக்கிறோம் என்றால் இப்படி எல்லாம் டேஞ்சர் எழுதி வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இந்த மௌலுது ஓதுவாங்கல்ல, யாகுத்து பாட ஒரு மௌலுது ஓதுவாங்க, நாங்கள்லாம் ஓதியிருக்கிறோம் அந்த சிறுக்கு வைக்கிற காலத்தில். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் பாட்டு படிக்கிறாங்க. ஒகது அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா, உங்கள் காதில் விழுகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய உரையாடல் உங்களை வந்து அடைந்தது. அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசினான். என்ன பேசினான்? யா கௌசல் ஆலம், மகத்தான இரட்சகர். அல்லாஹ் இவரை கூப்பிட்றான். யார? அப்துல் காதர் ஜீலானி கூப்பிட்றான்னா, மகத்தான இரட்சகரே, குன்பில் குர்பி முஜ்தமியா, என்னோட இப்படி நெருக்கமாக நீங்கள் வந்து விடுவீராக அப்படின்னு சொல்லிட்டு, அன்தல் ஹலீஃபத்துலி, எனக்கு நீ தான் ஹலீஃபா, நான் இனிமேல் நான் ஓய்வு பெற போகிறேன். ஹலீஃபா தானே? ஹலீஃபாவுக்கு அர்த்தம் என்னங்க? ரசூலுல்லாவுக்கு அபூபக்கர் ஹலீஃபாங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லா மௌத்தா போன பிறகு அவருக்கு சார்பாக ஆட்சி செய்வார்னு அர்த்தம். ஹலீஃபான்னு சொன்னாலேயே ஒரு ஆள் சென்ற பிறகு, மரணித்த பிறகு அவர் இடத்துக்கு வரக்கூடியவருக்கு பேர் தான் ஹலீஃபா. இப்போ அபூபக்கர் ஹலீஃபாங்கிறோம். எதனால? ரசூலுல்லாவுக்கு பிறகு அவர் அந்த இடத்த நரிச்சதுனால. உமர் வந்து அபூபக்கருக்கு தான் ஹலீஃபா, உஸ்மான் வந்து உமர் ஹலீஃபா. இப்படி ஒருத்தருக்கு நடிச்சிட்டு வர்றாங்க. இவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இனிமேல் நீ தான், நான் இனிமேல் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. அன்தல் ஹலீஃபா துளி, நீ தான் எனக்கு ஹலீஃபா, நான் பண்ணுற வேலையை நீ பண்ணிக்க, எல்லா வேலையும் நீ பார்த்துக்க அப்படின்னு பவரேத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டானா. அப்படி சொல்லிட்டு
சும்மீத்த பிஸ்மின் அலீமின் முஹிதீனி, முஹிதீன் என்ற ஒரு பெரிய பேரை உனக்கு தந்துட்டேன், அல்லாஹ் தான் பேரையும் வச்சிருக்கிறான். இப்படி எழுதியிருக்கிறாங்கல்ல. இவர் யார்? இவர் ஹிஜ்ரி 500 உள்ள ஒரு ஆள். 500 உள்ள ஒரு ஆளுக்கு வந்து அல்லாஹ் வந்து பேசுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 500 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் தான் யார்? இந்த அப்துல் கார் ஜிலானிங்கிற ஒரு ஆள். இவர்கிட்ட அல்லாஹ் என்ன செய்கிறான்? இவர் நீ தான் எனக்கு கலீஃபா, நீ தான் எல்லாமே, இந்த பூமியில் என் சார்பாக நீ எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பெரிய உனக்கு தீனை உயிர்ப்பித்தவர்னு பேர் வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து உரையாடல் வந்துச்சா அவர் காதார கேட்டார் என்று எழுதிச்சுக்கிறாங்க. எப்படிடா அப்போ காதியானிகள் வந்து ஒரு கூட்டம் வந்து நபின்னு சொன்ன கோவப்படுறீங்க? அதைத்தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. மதுகப்னு சொல்லி காதியானி ஒரு கூட்டம் வந்து நான் தான் நபின்னு ஒருத்தன் சொன்னான், மிர்சா குலாம்ங்கிறவன். அவனை பற்றின வண்டவாளங்களை எல்லாம் நம்ம சென்ற 72 கூட்டத்திலேயே விரிவாக தனி சீடியருக்கு பார்த்துக்கலாம். 72 கூட்டத்தில் ஒரு நாள் அது விளக்கி இருக்கிறோம். அவன் நபின்னு என்னென்ன உளர்னா எப்படிப்பட்ட கிறுக்கனாக இருந்தாங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ அதையெல்லாம் நாம் எதிர்த்த மாதிரி எல்லா உலமாக்களும் எதிர்த்தாங்க. ஆனால் உனக்கு எதுக்க தகுதி இருக்கா? அவன் வகி வருதுன்னு ஏற்றிய நீ அபு ஹனீஃபாவுக்கு வகி வந்து எழுதி வச்சிருக்கிற, உனக்கு எப்படி அதை எதிர்க்க முடியும்? உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ அப்படி எத்தனை மூணு காசு வாங்கி தெரியுற? அப்துல் கார் ஜிலானிட்ட வகி வந்திருக்குது. அப்போ அப்துல் கார் ஜிலானிக்கு வகி வருதுன்னு சொல்கிறது நீ நம்பி பிரச்சாரம் பண்ணி கொண்டு இவனுக்கு வகி வருதுன்றா எப்படி நீ எதிர்க்க முடியும்? உன் எதிர்ப்பு எடுப்படாமல் அன்றைக்கி போனது காரணம் என்ன? அன்றைக்கு அவன் தோன்றுகிற காலத்தில் தௌஹீத் ஜமாத் இருந்தால் ஒருத்தன் கூட பின்னாடி போயிருக்க மாட்டான். அவன் அந்த நான் நபின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான தௌஹீது பேசிக் எதுவுமே அந்த இந்தியாவிலே பாகிஸ்தானில் இருக்கவில்லை. அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு போய் திருப்பி கேட்குறான், ஏங்க வராது? அபு ஹனீஃபாக்கெல்லாம் வந்திருக்கேங்க வகி, ஏன் எங்கள் மிர்சா குலாமுக்கு வந்தால் என்னென்னு கேட்பானா இல்லையா? கேட்டானா இல்லையா? அப்போ இந்த மாதிரி அப்துல் கார் ஜிலானிக்கு வகி வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இன்னும் அவர்கிட்ட பேசியிருக்கான், அல்லா பேசியிருக்கான். கது குல்தபில் இது நிமின் மௌலாக்க மூத்தமிரா, உங்களுடைய அல்லாவிடத்தில் இறைவன்ட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு நீங்கள் சொன்னீர்கள். இவர் ஒன்று சொன்னார் அப்துல் கார் ஜிலானி. அது சொன்னது வந்து அவராக சொல்லலையாம். என்ன சொன்னாராம்? அல்லாட்டுன்னு உத்தரவு வந்து இதை சொல்லுன்னு அல்லாஹ் சொன்னானாம். அதனால தான் சொன்னாராம். என்ன சொன்னார்னு கேட்டால், கதமி அலா ரகபாத்தில் அவுலியாய் துரா, என்னுடைய பாதம் எல்லா அவுலியாக்களுடைய தலையிலையும் இருக்கிறது. இவருடைய கால், அப்துல் கார் ஜிலானி என்பவருடைய கால் யார் எங்கே இருக்குதான்? உலகத்தில் உள்ள அத்தனை அவுலியாக்களுடைய தலையிலையும் என் கால் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்களா சொல்லலை, அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி அல்லாஹ் சொல்லி தான் நீங்கள் சொன்னீங்கன்னு மௌலூத் எழுதிக்கிறான். இவரை நோக்கி படிக்கிறான், அப்துல் கார் ஜிலானி நோக்கி படிக்கிறான். அப்படி படிக்கிறான், அப்துல் கார் ஜிலானி அவர்களே, எல்லா அவுலியாக்களுடைய தலையிலையும் என் பாதம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே, நீங்களா சொன்னீங்க? நீங்களாக சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்ல சொல்லி வஹீல சொன்னீர்கள் எழுதி வச்சுக்கிறான். இதை உட்காந்து தான் மூடுது. இதுக்கு பேர் என்னது? மூடுது. இன்றைக்கி ஒரு புஸ்தகத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க. ஆலிமும் உலமாங்கிறான், மார்க்க வேதனை தீனை காப்பாற்ற போகிறேங்கிறான், டூம் உண்டவனை கத்துறான். டூமு கத்துனால இதுக்கு எங்கடா கத்துனீங்க? அப்படியே வகி வருது, மனுஷனுக்கு வகி வருதுங்கிற அத்தனை பேர் தலையிலையும் காலை வச்சேன்னு சொல்கிற ஆணவம் பிடிச்சவன் அல்லாவுடைய அவுலியா இருக்க முடியுமா? பணி உள்ளவர்களை தான் நல்லா நேசிப்பான். இன்னஹு லா யுஹிப்புல் முத்தகப்பிரீன், அகந்தை கொண்டவர்களை எல்லாம் நேசிக்க மாட்டான். இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் நெசமாக சொல்லியிருந்தால் அவர் எல்லாம் நேசிக்க மாட்டான். இப்லீஸ் எதுக்கு வெறுக்கத்தக்கவன் ஆனா? அந்த கிபுர்னால தான், பெருமையினால தான், அகந்தையினால தான். அப்போ அகந்தை வந்து அல்லாவுக்கு அறவே ஆகாது. பணிவு தான் அவனுக்கு பிடிக்கும். அவன் மத்தியில் அடங்கி ஒடுங்கி தான் நம்ம பேச வேண்டும். அப்போ அனைத்து அவுலியாக்கள் காலில் ஏன் கால் இருக்குன்னு சொன்னால், அந்த அனைத்து அவுலியாக்கள் அபூபக்கர் சித்திக்லாம் வருவார். அவர் தலையிலையுமா? அவுலியாக்கள்னா அவங்கள வருவாங்கல்ல, அந்த அனைத்து அவுலியாக்கள் உமர்லாம் வருவார். அனைத்து அவுலியாக்கள் உஸ்மான் அலி அவ்வளோ சஹாபாக்கள் வருவாங்களே. சஹாபாக்களை திட்டுறாங்க எங்களை சொல்கிறீங்க நீ? சஹாபாக்கள் பிரடிலாம் கொண்டு மிதிக்க வச்சுக்கிட்டிய. இது ஓதிக்கிட்டு இருந்தால் அதான் அர்த்தம். அனைத்து அவுலியாக்கள், ஒரு அவுலியா கூட மிச்சம் இல்லை. துராண்ட ஒத்த கூட விடாமல், ஒரு அவுலியா விடாமல் அத்தனை பேர் அவுலியா தலையிலையும் என் கால் இருக்குது அப்படின்னு அகந்தையோடு ஒருத்தர் சொன்னாருங்கிற அவர் அவுலியான்னு வேற சொல்லிக்கிற. அப்போ இவர்கள் யார் தலையெல்லாம் வச்சுருக்கிறாங்க? எல்லா அவுலியாக்கத்திலையும் வச்சுருக்கிறாங்க. எல்லா அவுலியாவிலையும் அபூபக்கரில் இருந்து ஆரம்பித்து அத்தனை சஹாபாக்கள், அத்தனை தாபியின்கள், ஏன் நீ கொண்டாடுறியும் அபு ஹனீஃபா அவர் தலையெல்லாம் வச்சுருக்காரு. ஷாஃபி மாலிக்குங்கிறிய அங்கேயும் தான் வச்சுருக்காரு. அவர் அவுலியா தானே உங்கள் கருத்துப்படி? அபு ஹனீஃபா அவுலியா தானே, ஷாஃபிலாம் அவுலியா உங்கள் கருத்துப்படி நல்லடியார் தானே. அப்போ எல்லா அவுலியா தலையிலையும் காலை வச்சேன்னு சொன்னால், இதை வந்து சொல்கிற ஓதுறது காசு வாங்கிட்டு வர்ற, இது வந்து மார்க்கம்னு நினைக்கிறியப்பா? இதில் சஹாபாக்களை இழிவுபடுத்துறது, இது அல்லாட்டுன்னு வகை வச்சா மேட்ரு என்னது? எப்படி இப்போ இப்படி ஆணவமாக பேசலாமான்னு இவனா கேட்டுருவான்ல, அதுதான் என்னது? அவராக சொன்னார், அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டாரு. எப்படி சொல்லுவான்? இவர்கிட்ட எப்படி சொல்லுவான்? இவர் நபியா? இவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவரே நல்லடியாரா இல்லையான்னு மறுமையில தெரியும்.
உலகத்தில் வாழ்ந்தாருங்கிற ஒரு வரலாறு இருக்கு, அவ்வளோதானே தவிர இவர் நிஜமான நல்லடியாரா அல்லது அல்லவா நடிச்சாரா அங்கே தெரியும். மறுமையில் நிஜமான நல்லடியார் இருந்தால் அதுக்குள்ளே கூலி அடைவார், நடிச்சிருந்தா பனிஷ்மெண்ட் அடைய போகிறாரு. இங்கே உட்காந்துட்டு அவர் தான் அவுளியாக்கின் தலைவருங்கிற கால அபூபக்கர்லாம் அவுளியான்னு உறுதியை நாங்கள் அடித்து சொல்ல முடியும். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, 10 பேர் சொர்க்கவாசிகள் அடித்து சொல்ல முடியும். ரசூல்லா சொன்ன 10 பேரை பத்ர் போரில் உள்ளவங்களை அவுளியாக்கள்னு சொல்ல முடியும். ரசூல்லா சொல்லிட்டதுனால இவரை சொல்ல முடியுமா? 500 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு நல்லடியாரன்னு முதல் கேரண்டி கொடுக்க முடியுமா உன்னால்? அவருக்கு வகி வந்துச்சான். எப்படி கொண்டு போகிறாங்க அந்த மார்க்கத்தை? இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கண்டித்தார்கள் உலமாக்கள்லாம். நம்மளுக்கு வந்து காஃபிர் பத்துவா தீர்மானம் போட்டிருக்காங்க உலமா சபையெல்லாம். தமிழ்நாடு தவிச்ச மாதிரி தான் காஃபிரு. இது காஃபிரா? எது காஃபிர் சொல்? அத்தனை பேரையும் காரில் மிதிக்கிற திமுறா சொல்லி இது காஃபிரா? வகி வந்துச்சுன்னு சொல்லி இது காஃபிரா? அத்தனை பேருக்கு அட்வான்ஸாக மன்னிச்சுட்டேன் இட்டுக்கட்டு அபூ ஹனீஃபாவுக்கு வகி வந்துச்சுன்னு சொல்லி அது காஃபிரா? எது குஃப்ரு? அல்லாஹ்வை நிராகரித்து வேதத்தை நிராகரித்து ஒட்டுமொத்த இந்த மார்க்கத்தை கேலி கூத்தாக்குற இந்த செயல் குஃப்ரா? இதெல்லாம் தவறுன்னு சொல்வது குஃப்ரா? எது குஃப்ரில் சேர்க்கும், எது காஃபிராக்கும்? பத்துவா கொடுத்துருக்குறாங்களாம். அதோட விஷயம் என்ன தெரியுமா? எழுதியிருக்கிறாங்க, அத்தனை பேருமே நீங்கள் பாதத்தை வைக்கும்போது அப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்களாம். ஆஹா, அப்துல் கார் ஜிலானி காலம் தாங்க, நல்லா வைங்க, நல்லா வச்சுட்டு அப்படி வேற எழுதிக்கிட்டாங்க. இப்போ குள்ளுகும் கதிரலும் வதான் இல்லை ஆபுஷரா. இந்த கால் வைப்பதை கேட்டு அப்படி பூரிப்பில் எல்லாரும் நினைச்சிட்டாங்களாம், சந்தோஷமா தலையை கொடுத்தாங்களாம். எப்படிப்பட்ட உசுரோட இருக்கும்போது கூட காலில் விடக்கூடாதுன்னு தடுத்த ரசூலுல்லாஹ் இங்கே உயிரோடு இருக்கும்போது காலில் விழ போறோன்னு கெஞ்சி நாள்களை எல்லாம் தொலைச்சு போடுவோன்னு எச்சரித்தாங்களே. ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுவதை அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழ சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்களே, அந்த ரசூலுடைய மார்க்கம் எங்க? நீ நான் இட்டு கட்டி கொண்ட இந்த பரேலவி மார்க்கம் எங்க? இதுதான் சுன்னத்து ஜமாத். இது இப்போ தான் சுன்னத் ஜமாத்தா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அது மாதிரி என்ன செய்யணும் கேட்டால், இன்னொரு விஷயம் அபூ ஹனீஃபாக்கு மாதிரி இது மொஹீதீன் மௌலூதில் உள்ளது. பல் இன்னஹு லம் கத்து யஃபல் மிஸ்லஹு ஃபஅலஹு இல்லா பிஇذن இலாஹில் முத்தகல்லிமி அஹ்தல்லஹு அல்லா யமூத முரீதுஹு இல்லா அலா மா தாப மின் முஸ்தஹமி. அப்துல் கார் ஜிலானி என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பர்மிஷனோட சொன்னார். அவருக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, எழுதியிருக்காங்க. அவர் அல்லாஹ்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். என்ன அக்ரிமெண்ட்? யா அல்லாஹ், என்னுடைய முரீதுகள் எந்த முரீதாக இருந்தாலும் சரி, அவர் மரணிக்கும் போது பாவ மன்னிப்பு பெற்றவராகத்தான் மரணிக்க வேண்டும். இதுக்கு என்ன கேரண்டி தரியான்னு அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். அப்போ அப்துல் கார் ஜிலானி முரீது யாராக இருந்தாலும் சரி, அவர் வாழும்போது என்னத்தை செஞ்சாலும் சரி, சாவும் போது தௌபா செஞ்சு செத்துருவாராம், நல்லவராக தான் சாவுவாராம். முரீதாக இருந்து விட்டால் பாவ மன்னிப்பு பெற்றவராகத்தான் சாகுவார் என்று அல்லாஹ்ட்டே பேசி அக்ரிமெண்ட் பண்ணவராக்குனாங்க. யார்? அப்துல் கார் ஜிலானி. இதுக்கு அவன் பரவாயில்லையே, காதியானி பரவாயில்லையே? காதியானியை போய் திட்டுறீங்களா? அவன் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகலையே. அதை விட கேடு கட்ட முறையில் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஒரு மனுஷனை எங்கே கொண்டு வைக்கணும்? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சு அல்லாஹ்வுடைய ரசூலையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் முரீதாக இருந்தால் அவனுக்கு அத்தனை பேருக்கு பாவம் மன்னிப்பு அப்படின்னா இவன் நல்லா மொழியான் செய்கிறான். நான் அப்துல் கார் ஜிலானி முரீதுன்னு சொல்லிட்டு அதை வட்டி வாங்குறாங்க. இந்த முரீதாக இருக்கிற 50 பேர் கெட்ட தொழில் செய்கிறவங்களாம் தான் இருப்பாங்க. இந்த முரீது வாங்கியிருக்கான் பாருங்களேன், அவ்வளோ பேருக்கு ஹலாலான சம்பாத்தியமே இருக்காது. எதனால முரீது வாங்குறான்? ஹராம்டா என்ன மூத்து கடைசி வந்து மன்னிப்பு கிடைச்சிடும்ல. அப்துல் கார் ஜிலானி அல்லாஹ் அக்ரிமெண்ட் போட்டு தந்துட்டார்ல. நம்ம முரீதுன்னு சொல்லிக்கிட்டோம்னா சாகும்போது கன்ஃபார்ம் மன்னிப்பு, அடிச்சு நூறுக்கு வட்டி வேணாலும் வாங்க, கடத்தில் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு போகிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரியான வகி மாதிரி காட்டுறது, வகி அல்லாதவர்களுக்கு வகி வந்ததாக சொல்வது. அப்போ இதை வந்து நம்ம தெளிவான முறையில் வழங்கி கொள்றதுக்காக இதை சொல்கிறேன். இப்போ மார்க்கப்படி வாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னர் ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை. ரிசாலத்துனா ரசூல்லேருந்து வர்றது, ரசூல்னா தூதர், ரிசாலத்துனா தூது செய்தி. தூது செய்தி என்பதும் ஒன் நுபுவத்து நபியிலேருந்து வர்றது. நபி என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது நுபுவத்து, ரசூல் என்ற வார்த்தையிலிருந்து வந்து ரிசாலத்து. அப்போ நபி என்கிற தகுதியும் ரசூல் என்ற தகுதியும் கது இன் கதாத் முடிந்து விட்டது. ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னர் ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை கது இன் கதாத். ரிசாலத்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் வரையாலாது நபி வரலாம், சில பேர் நபி வரையாலாது ரசூல் வரலான்னு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ரசூல் அல்ல எனக்கு ரசாது கலிபான்னு ஒருத்தன் வந்தான். அவன் என்ன, நபி யாரும் வர முடியாது, ரசூல் அந்த கடைசி நபி, ரசூல் வரலாம், நான் ஒரு ரசூல் தான். இந்த காதியானிக்கிறான்னு கேட்டால் ரசூல்லாவுக்கு பிறகு நபிமார்கள் வரலாம், ரசூல்மார்கள் வர முடியாது, நபி வரலாம், அது நான் தான் நபின்ட்டான். இந்த ரசாது கலிபா நான் தான் ரசூல்னா, ஏன் நபி வரையலாம் நான் ரசூல். இந்த மிர்சா குலாம்ங்கிறவன் நினைஞ்சிட்டான் ரசூல்மார்கள் வரையலாம் நபி வரலான்னு பிரித்தாங்க. அதுக்கு தான் ரசூல் ரெண்டு பேருக்கு எழுதுன மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு சொல்ல தேவையில்லை, இவங்க 2 பேருக்கு சொன்ன மாதிரியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வஹீல அல்லாஹ் போடுறான். எப்படி போடுறான்? இன்னர் ரிசாலத்தை
ரசூல் தன்மையும் உன் நுபுவத்த நபி என்ற தன்மையும் கது இன்கதாத் முற்றாக முடிந்து விட்டது. இதில் எல்லாம் வழங்கி போச்சுல. இன்னும் சொல்றாங்க பாருங்க, இதில் எல்லாம் வழங்கி போச்சு. ஃபலா ரசூல பாதி, எனவே எனக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை. இது சொல் அதில் அடங்கிருச்சுங்க. இன்னொரு சொல்றாங்க, ஃபலா ரசூல பாதி, எனக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை. வலா நபிய, எந்த நபி இனிமே கிடையாது. நபிகள்லாம் சொல்றாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இறைவன்கிட்ட செய்தியை வராத இனிமே முடிஞ்சிருச்சா? முடிஞ்சாது எப்படி? இறைவனுக்கு மனிதனுக்கு தொடர்பு இல்லாட்டி எப்படி நல்லா இருக்காத? எங்களுக்கு அல்லாவுடைய தொடர்பு இனிமே இருக்காதா? ரொம்ப கவலைப்படுறாங்களாம் சஹாபாக்கலாம். இப்போ சக்கத் ஆலி கலன்னாஸ், மக்கள் ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, இருந்தாலும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நுபுவத்து கிடையாது, ரிசாலத்து கிடையாது, நபீன்னு யார் வரப்போகிறது இல்லை, ரசூல் கிடையாது. வலாக்கின்னல் முபஷ்ஷிராத், நற்செய்திகள் உண்டு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் ஒமல் முபஷ்ஷிராத், நற்செய்திகள்னா என்ன? ரசூலுல்லாஹ் ரஹீலாம் வராது, இப்போ நற்செய்தி, அப்புறம் நற்செய்தி என்னொன்னே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ருயல் முஸ்லிம், முஸ்லீம் காணுகிற நல்ல கனவு. நல்ல கனவின் மூலமாக அவனுக்கு ஏதாவது நாளை நடக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் முஸ்லீமுக்கு சொல்லிக் கொடுப்பான். சட்டம் வராது கனவுல. என்ன வராது? எப்படி தொழுவணும்னு கனவுல வராது, எந்த திக்ரு செய்யணும்னு கனவுல வராது, இது ஹலாலா ஹராமாங்கிற ஃபத்வா கனவுல வராது. நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆவீங்கன்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு வைங்களேன். அதை எல்லாம் என்ன செய்வான் நினைச்சான்னு சொன்னால், உங்கள் கனவுல வந்து நீங்கள் இப்படி கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி காட்டி நீங்கள் அதை புரிகிற மாதிரி முன்கூட்டி சொல்லி தந்துடுவான். உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குன்னு வைங்களேன், குழந்தை இல்லாமல் இப்படி கவலைப்பட்டு இருக்கிறீங்க, கனவுல வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அல்லாஹ் வந்து கனவின் மூலமாக நற்செய்தினா என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க உள்ள செய்திகளை அனைவருக்கும் அல்ல, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அப்படியான சில பேருக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் என்ன செய்வான், அதை காட்டி தருவான். இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், யூசுப் நபி இருந்தாங்க. யூசுப் நபி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கனவு எல்லாம் காட்டுறான். அவங்க 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவங்களுக்கு பணியுது. யூசுப் நபி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கனவு காண்றாங்க. சூரா யூசுஃபில் 12வது அத்தியாயத்தில் இந்த கனவை பற்றி தான் ஆரம்பமே இப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த செய்தி தான் அதில் மைய கருத்து, இந்த சூறாவுடைய மைய கருத்து அதுதான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, யூசுப் நபிக்கு வந்து 11 நட்சத்திரங்கள் பணியுது, சூரியனும் பணியுது, சந்திரனும் பணிகிற மாதிரி ஒரு கனவு. பாப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, பாப்பா இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். பாப்பா யாக்கூப் நபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, இதை வந்து யார்ட்டையும் சொல்லிவிடாதவங்க, அண்ணன் தம்பி மட்டும் சொல்லிவிடாத, தொலைச்சி போடுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த 11 பேருக்கு மேலே நீ ஒரு ராஜ்யம் அமைப்ப, உனக்கில் அவங்கெல்லாம் வருவாங்க. சூரியன்கிறது தகப்பன், சந்திரனுங்கிறது தாய், நானும் உங்கள் அம்மாவும் உனக்கில் இருப்போம். மன்னராக இருந்தால் அப்படி தானே, நீ ஒரு ராஜாவாயிருவ, உனக்கில் ஒரு தம்பிமாரெலாம் அண்ணன்மாரெலாம் இருப்பாங்க. உன்னுடைய பெற்றோராக இருக்கிற நாங்கள் கூட உனக்கு தான் பண்ணிக்கணும், ராஜாவை போய்ட்டு அவர் சொல்லுறதுன்னு கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு செய்தி எல்லாம் உனக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லிவிடாதேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறைச்சி வச்சுக்கிட்டாரா, உடனே நடக்கல. சின்ன பிள்ளையில் காண்ட கனவுங்க. இது எப்போ நடக்குது, சின்ன பிள்ளை கூட்டு போய் கணத்தில் போட்டு அப்புறம் அடிமையாக விற்று அந்த அரண்மனையிலே அடிமையாக ஆக்கப்பட்டு கடைசியில் இவருடைய ஒழுக்கமான வாழ்க்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மன்னருடைய இவருக்கு மந்திரி ஆக்கி அப்புறம் ராஜாவாகி கடைசியில் அதிபர் ஆகுறாரு. அது அந்த ஆண்டு 25 வருஷம் ஆயிருக்கும். சின்ன வயசில் கண்ட கனவு அவர் சிறைச்சாலையெல்லாம் போய் அடைஞ்சிட்டு பழி சுமத்தி பல வருடங்கள் ஆகுது. இவர் ராஜாவை ஆகுறதுக்கு வந்து 25-30 வருஷத்துக்கு பிறகு ஆகுறாரு. அப்போ கனவு கண்டு நாளைக்கு நடந்துறாரு. நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, நாளைக்கு பணக்காரன், நாளைக்கு நம்ம கோடீஸ்வரன் தான், எல்லாத்தையும் கடன் வாங்கி கொடுக்கூடாது. அது அல்லாஹ் அது புரிகிற மாதிரி செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு டைம் எடுக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நாளை நடப்பதை வந்து அறிவிப்பான். அது நாளைக்கு நாளை கழிச்சு நடந்துடாது, கொஞ்சம் முன்ன எடுக்கும். அப்போ சீக்கிரமும் நடக்கும், இப்படியும் நடக்கும். அதான் முபஷ்ஷிரா. இந்த மாதிரி இறைவு தொடர்பு இருக்குது. நமக்கு ஒரு நல்லது நடக்க ஒளியூருக்கு போகலான்னு இருப்போம், ஒரு கனவுல நீ போவாதன்னு எல்லாம் தடுக்கிற மாதிரி ஒரு நியூஸ் கனவு ஒன்று காணுவோம். போவாதங்கிறது கரெக்டாக இருக்குது, எல்லாட்டிருந்து சொல்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன், மறுநாள் பார்த்து பஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அல்லா நம்மளை தடுத்துருக்குறான், போயிருந்தோம் நமக்கு ஆயிருக்குமா இல்லையா, அல்லா தான் போகாமல் தடுத்துருக்கான். இப்படியான செய்திகள், அதாவது தீமையிலும் தடுப்பது, ஒரு உதவிகள், இது வந்துக்கிட்டே இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும். அவுலியாக்களுக்குன்னு வராது, யாருக்கும் வரும். இது மகானை பார்த்து தேடி தேடிலாம் வராது. ஒரு ராஜாவுக்கு கனவு, அதே யூசுப் சூறாவில் இருக்குது. ஒரு மன்னரே கனவு காண்றாரு, 7 மாடு கொளுத்த மாட்டை வந்து பெணிஞ்ச மாடு சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டு அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாரு. யூசுப் விளக்கம் சொன்னாங்கலாம் வருது, அவருக்கும் சொல்ல தானே செஞ்சாங்களா. இது நல்லடியார் கெட்டடியாருங்கிறதெல்லாம் தாண்டி அவுலியாவாக தேர்ந்தெடுத்துலாம் வராது.
உங்களுக்கு ஒரு செய்தியை நற்செய்தி சொல்ல நினைத்தால் அதை சொல்லுவான். அது அல்ல அடைக்கல. கியாமத் நாள் வரைக்கும் கனவு மூலமாக சில செய்திகள் யார்ட்டையுமே விளக்கம்லாம் கேட்காதீங்க. ஏன்னா கனவின் மூலமாக அல்லாஹ் செய்தியை சொல்கிறான், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவான். அதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அதான் அதனுடைய செய்தி. நீங்கள் வாட்டுக்கு விளக்கம் கேட்டு உன்னோட கொண்டு கொலைப்பட்டு என்ன செய்வாங்க, நம்மளை பைத்தியமாக்கி விட்ருவாங்க. யார்ட்டையும் விளக்கம் கேட்காது, எந்த விளக்கமும் கிடையாது. கனவு விளக்கம்னு மார்க்கத்தில் சொல்லித்தரப்படவே இல்லை. உங்களுக்கு ஒரு கனவு வறுமையானால் யோசித்து பார்த்து உங்களுக்கு மனசில் படும். அல்லாவா ஒரு செய்தியை சொல்ல நாடினால் அவனை விட யாருக்கு விளக்க முடியும்? அந்த கனவுல இதைத்தான் சொல்கிறான்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் இதைத்தான் தரான்னு வச்சுக்கிறேன். ஒன்றும் படலாம் விட்டுருங்க, அவ்வளோ இல்லாமல் செய்தான் போயிருங்க, அவ்வளோதான் மேட்ரு. அப்போ இது இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்கே இருக்குன்னா திருமதியில் சரியான ஹதீஸ் தான் 2198வது ஹதீஸில் இருக்கிறது. அதே இது நுபுவத்தும் இல்லை, ரிசாலத்தும் இல்லை, எனக்கு பிற நபியும் இல்லை, ரசூலும் இல்லை என்றாலும் நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் இருக்கிறது. நற்செய்தி என்றால் என்னவென்றால் மூமின் காணக்கூடிய, முஸ்லீம் காணக்கூடிய கனவு அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதுதான் இருக்குது, இது தவிர உண்மை கிடையாது. இது தவிர ஒன்றும் கிடையாது. இவருக்கு என்ன வந்திருக்குது? சட்டமே வந்திருக்கு. அபூ ஹனீஃபாவுக்கு கனவுல என்ன செஞ்சிருக்கு? சட்டம் வந்து என்ன சட்டம்? திக்ர் சொல்லி தரப்படுகிறது, கியாமத் நாள் வரைக்கும் அட்வான்ஸ் மன்னிப்பு தரப்படுகிறது, அப்படிலாம் வராது. சரி, அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்றாங்க. அலியே நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்டால், மூசா நபிக்கு ஒரு ஹாரூன் கிடைச்சார்ல, அந்த மாதிரி எனக்கு நீ கிடைச்சிருக்கிற. மூசா நபிக்கு சகோதரர் ஹாரூன். மூசா நபிக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக அவர் இருந்தார். மூசா நபி கொஞ்சம் திக்கு வாய் உள்ளவர், தெளிவாக அவர் பேச வராது. ஹாரூன் தெளிவான முறையில் பேசக்கூடியவர். மூசா நபி கேட்குறாங்க, எல்லாம் எனக்கு பேச்சு சரியாக வராது, இவரை எனக்கு துணையாக்கி வை, இவரை நபியாக்கி வை, நாங்கள் 2 பேரும் ரெட்டை நபியாக இருந்து செயல்படுறோம் அப்படின்னோன்னு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஹாரூனை அவருடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரரா சித்தப்பா பெரியம்மானா தெரியல, சகோதரன் வருது. சகோதரரே எல்லாம் நபியாக நினைஞ்சிட்டான், ஜாயின்ட் பண்ணி விட்டான். அவங்க 2 பேருமா இணைந்து தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ எப்படி மூசா நபிக்கு ஹாரூன் எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்தாரோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அலியை பார்த்து சொல்கிறாங்க, அலியும் சகோதரர் தானே, அது மூசாவுக்கு ஹாரூன் சகோதரர் மாதிரி. அலி அபு தாலிபுடைய மகன், அப்துல்லாவும் ரசூலுல்லாஹ் தகப்பனார் அப்துல்லா, அவங்க 2 அண்ணன் தம்பி. அப்போ சித்தப்பா பெரியப்பா மக்கள் 2 பேரும். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, அன்த மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மி மூசா, மூசாவுக்கு ஹாரூன் கிடைத்தது போல நீ எனக்கு கிடைத்திருக்கிறாய் அப்படின்னு என்ன அர்த்தம் வரும்? ஓ இவர் நபியோ? மூசாவுக்கு ஹாரூன் வந்தால் நபியாக தான் ஆனார், மூசாவுக்கு பக்கபலமாக அல்ல ஹாரூனை நபியாக தான் ஆக்கி வச்சான் அப்படின்னு வரும்ல. இல்லை அன்னகுல் ஆனபிய பகுதி, ஆனால் எனக்கு நபி கிடையாது. மூசாவுக்கு ஹாரூன் மாதிரி சப்போர்ட் வந்திருக்கிற, ஆனால் நபியான இடம்புற நபி கிடையாது, நீ நபியெல்லாம் கிடையாது. சப்போர்ட்டுக்கு தான் இந்த உதாரணம் காட்டுறனே தவிர மூசாவுக்கு ஹாரூன் எப்படி துணை நபியாக வந்தாரோ நீ எனக்கு துணை நபி இல்லை. இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து ஆக்கிரந்த இவராகிட்டு போயிடலாம் நபியா. மூசாவுக்கு ஹாரூன் இருந்த மாதிரி எல்லா வகையிலையும் பக்கபலமாக இருந்தார். அப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யிட்டாங்கன்னா, மூசாவுக்கு ஹாரூன் போன்ற சப்போர்ட்டராக உன்னை பார்ப்பேனே தவிர நீ நபி கிடையாது, நான் தான் நபி, எனக்கு பிறகு நபி யாரும் கிடையாது என்பதையும் சேர்த்து சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 4418வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி குர்ஆனில் ஒன்று வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்பொழுது ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களின் முத்திரைன்னு வருதுங்க. ரசூலுல்லாஹ் பற்றி பேசும்போது நபிமார்களுடைய முத்திரையாக உன்னை அனுப்பியிருக்கிறேன், 33வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் முத்திரையாக்கியிருக்கேன்னு வருது. இது என்ன செய்வாங்கன்னு அந்த ஆயத்துக்கு, நானும் நபின்னு வர்றாங்கல்ல, முத்திரைன்னா சிறப்புன்னு அர்த்தம், கடைசின்னு அர்த்தம் கிடையாது. நபிமார்களுக்கு முத்திரைன்னா என்ன அர்த்தம்? நபிமார்கள் சிறந்தவர், அவர் சிறந்தவர் தான், நாங்களாம் சின்ன நபி, குட்டி நபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஹாத்தமுன் நபிக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹாத்தமுன் நபின்னு அந்த அர்த்தம் இல்லைடா, கடைசி தானே அர்த்தம்னு யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த ஆயத்துக்கு விளக்கு வாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு பாருங்களேன். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒ இன்னஹு சயகூனு ஃபீ உம்மத்தி ஸலாஸூன கஸாபூன, எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் வருவார்கள். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபியுன், ஒவ்வொருத்தரும் நபி என்று சொல்வான், வாதிடுவான். எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் என்ன செய்வாங்க, நானும் நபி என்று வாதிடுவார்கள். வ அன ஹாத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களின் முத்திரை, லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. இந்த ஹாத்தமுன் நபி விளக்கம், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரைன்னு சொல்லிட்டு மீனிங் என்ன? சிறந்தவருங்கிற அர்த்தம் இல்லை. நபிமார்களின் முத்திரை என்றால் லா நபிய பஅதி. அதுக்கு விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது திருமதியில் 2145வது ஹதீஸில் இருக்கிறது. இதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முந்தைய நபிமார்களுக்கும் எனக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. மக்கள் உதாரணத்தின் மூலமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு அழகான கட்டடத்தை கட்டுகிறான். கட்டடத்தை கட்டி ரொம்ப அழகுற அந்த கட்டணம் பார்த்தாலே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அதில் ஒரு மூலையில் ஒரே ஒரு செங்கல் மட்டும் இல்லை, ஒரே ஒரு செங்கோட்டையாக இருக்குது. எல்லா பக்கமும் ஒழுங்காக கட்டியாச்சு,
என்ன இல்லை, ஒரு மூலையில் மாத்திரம் ஒரு கல் விடுபட்டு இருக்கிறது, ஓட்டையாக இருக்குது. இங்கேருந்து அங்கே பார்க்கலாம், அங்கேருந்து இங்கே பார்க்கலாம், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இந்த ஒரு கல் இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஒரு குறை இருக்குது என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொள்ளும் வகையில் அந்த கட்டணம் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆனால் அதில் ஓட்டை இருக்கிறது. அப்போ ஒரு கல்லத்துக்கு வச்சு அடைச்சிருக்கலாமே என்று மக்கள் பேசுகிறார்கள். அப்படி சொல்கிறாங்க, நான் தான் அந்த கல், அந்த கல்லை வச்சு அதில் அடைச்சி விட்டான். நபிமார்கள் ஒரு ருசி அனுப்புனான்ல, எல்லா நபியும் அனுப்புனதை ஒரு பில்டிங் மாதிரி ஆக்கி ஒரே ஒரு இடத்த காலியாக வச்சு அந்த ஊர்கள் யாரு, நான் தான் என்று சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறாங்க, ஃபானல் நபினா, நான் தான் அந்த கடைசியாக வைக்கப்பட்ட ஒரு கல், வான ஹாத்தமு நபியின், நான் தான் நபிமாருடைய ஹாத்தம், முத்திரை, முடிவு, கடைசின்ட்டாங்க. புகாரியில் 3535 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த ஹாத்தமுன் நபியின் என்று குரானில் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வழக்கம் சொல்லிட்டாங்க. ஹாத்தமுன் நபின்னா நான் கடைசி தான், இல்லை ஒரு கல் தானே பாக்கி இருந்துச்சு, 10 கல் பாக்கி இருந்தால் நான் வந்து நீனு வச்சுட்டு போ, இருந்தது ஒரு கல், பில்டிங்கில் இடம் ஒன்று தான், ஒரு ஓட்டை தான் இருக்கிறது, ஒரு கல் தான், அந்த ஒரு கல்லை யாரும் வைக்க மாட்டாங்களான்னு அந்த கட்டடத்தை பற்றி மக்கள் பேசுகிறார்களே, அந்த மாதிரி ஒரு கட்டடத்திற்கு என்னை கொண்டே அல்லாஹ் வைத்து அந்த ஒரு கல்லை வைத்து ஃபினிஷ் பண்ணி விட்டான். இனிமேல் எந்த கல்லும் வைக்க தேவையில்லை, முழுமையாகிவிட்டு அல்லாஹ்வுடைய வஹிங்கிற ஒரு மேற்று முழுமை பெற்று விட்டது. அல்லாஹ்விட்டு மனிதனுக்கு வரக்கூடிய செய்திங்கிற அந்த வாசல் முழுசாக அடைக்கப்பட்டு விட்டது. நான் தான் ஹாத்தமுல் அம்பியா, ஹாத்தமுன் நபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இந்த ஹாத்தமுன் நபிக்கு சிறந்தவர்னு விளக்கம் சொல்லி நாங்கள் நபியா வருவோம்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு மறுப்பு சொல்கிறதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இன்னும் இது விஷயமாக கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற இந்த தொடரிலே ஏராளமான சான்றுகளை நாம் எடுத்து வைத்து சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதை விளங்கியிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹி என்று சொன்ன உடனே அந்த வஹி கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வஹி முடிந்து விட்டது. அந்த வஹி தான் கியாமத் நாள் வரைக்கும் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக இருக்கும் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மற்ற நபிமார்களை விட 6 தனிச்சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மற்ற நபிமார்களுக்கு இருப்பதை விட ஒரு 6 தனி சிறப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இரத்தின சுருக்கமாக செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய திறமை, இதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். சொன்னபடி ஹதீஸ்களை பார்த்தா அப்படி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு ஆழமான கருத்துக்களை சின்ன சின்ன சொற்களில் அடக்கி அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், எதிரிகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டவுடனே ஒரு அச்சத்தை அல்லாஹ் உள்ளத்தில் போட்டான். மக்காவில் இருக்கிற வரைக்கும் அவங்க அஞ்சக்கூடிய நிலையில் இருந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு முகமதுங்கிற பேரை கேட்டாலே போதும் எதிரிகள் பீதி அடையக்கூடிய வகையில் ஒருவித அச்சத்தை எல்லாம் போட்டான். அதையும் சொல்கிறாங்க, உனுசிர்த்து பிர்ருபி, எதிரிகள் உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். இது வேறு நபிமார்களுக்கு கொடுக்காத எனக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி யுத்தங்கள் நடக்கும் பொழுது, இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, சத்தியத்திற்காக வேண்டி போர் செய்யும் பொழுது எதிரிகள்கிட்ட கைப்பற்றக்கூடிய அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, யுத்தம்னா எதிரிகள் குதிரை ஜாமான்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கைப்பற்றினால் முந்தைய சமுதாயம்லாம் என்ன செய்யணும் என்றால், அந்த பொருள்களை ஒன்றா குவித்து தீ வைத்து கொளுத்திடணும், யூஸ் பண்ணக்கூடாது. எதிரிகள்கிட்ட கைப்பற்றின கனிமத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கனிமத்துங்கிற பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் என்ன சட்டம் என்றால், அதை பயன்படுத்தாமல் எரித்து விட வேண்டும். எதிரிகிட்டது கைப்பற்றுறோம்ல, அவங்க காசு நமக்கு என்னத்துக்கு என்கிற காரணத்தினால அதை எரித்து விட வேண்டும் என்று சட்டம் இருந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன அதை ஹலால் ஆக்கிட்டான். போர்க்களத்தில் எதிரிகள்கிட்ட கைப்பற்றின பொருளாக இருக்குமே ஆனால் கனிமத்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம், போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்கிறாங்க. அடுத்த எனக்கு தந்த சிறப்பு என்னவென்றால், ஒஹில்லத்திலியல் கனாயிமும், கனிமத்து என்ற போர்க்களங்களில் எதிரிகளிடத்திலே கைப்பற்றப்படுகிற பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. எனக்குன்னா என் சமுதாயத்திற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இது மற்ற நபி கொடுக்காத ஒரு தனி சிறப்பு.
அதே போல் ஒரு ஜுழைலத்திலியல் அருள் தகுரம் மஸ்ஜிதா, பூமி முழுவதுமே தொழும் இடமாகவும் தூய்மை செய்யத்தக்கதாகவும் எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய சமுதாயமெல்லாம் எல்லா இடத்துலையும் தொழ முடியாது, அந்த வழிபாட்டு தலத்தில் மட்டும்தான் அவங்க தொழ முடியுமே தவிர எந்த இடத்துலையும் தொழுவதற்கான அனுமதி முந்தைய சமுதாயங்களுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு வழிபாட்டு தலத்தில் தொழுகிறது சிறப்பித்து சொல்லப்பட்டு இருந்தாலும் எங்கே வேண்டாலும் தொழுவலாம். வீட்டில் தொழுவலாம், ரோட்டில் தொழுவலாம், காட்டில் தொழுவலாம், சுத்தமான எந்த இடத்துல வேண்டும் வாகனத்தில் போய் கொண்டே தொழுகலாம். அப்போ எல்லா பூமி முழுவதுமே தொழுவதற்குரிய இடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய சமுதாயத்துக்கு அப்படி இல்லை என்று ஒரு சிறப்பை சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமியில் தயமம் செய்கிறோம்ல, சுத்தம் செய்கிறது, மண்ணை கொண்டு தயமம் செய்கிறது, இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுத்த அதான் சுத்தம் செய்யக்கூடியதாக ஆக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இதை சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு சிறுத்து இலல் ஹல்கி காஃபா, நான் மனித குலம் படைப்பினம் முழுவதற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறேன். மனுஷ குலத்துக்கு மட்டுமல்ல, ஜின்னையும் சேர்த்து சொல்கிறாங்க. படைப்பினங்கள் அனைவருக்கும் நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஓ ஹுத்திம பியன் நபியூன், என் மூலம் நபிமார்களுக்கு முத்திரையிடப்பட்டு விட்டது, எனக்கு பிறகு யாரும் வரமாட்டார்கள். இப்படி 6 சிறப்பு எனக்கு தரப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது 6ல் ஒரு சிறப்பாக என்ன சொல்கிறாங்க, நான் அகில உலகத்துடைய நபியாக இருக்கிறேன், எனக்கு பிறகு யார் வரமாட்டார்கள் என்று முத்திரையிடப்பட்ட கடைசி நபியாக இருக்கிறேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது முஸ்லீம் நூலில் 812வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யார் நபி, நானும் நபி, நான் ரசூல் எவனா சொல்வானேயானால், அல்லது இந்த வார்த்தையை சொல்லாமல் வஹி எனக்கு வருது என்கிற தோரணைகள் சொல்வானேயானால் அவன் பொய் சொல்லுகிறான், அவன் அல்லாஹ் மேலே இட்டு கட்டுகிறான், மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புகாரியில் 3455வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கானத்து பனு இஸ்ராயீல தசூசுஹுமுல் அம்பியா, இஸ்ரவேல் சமுதாய மக்களை எல்லாம் நபிமார்கள் தான் தலைமை தாங்கி வழி நடத்தினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவர் யார் தான் இருப்பாங்க, எந்த காலகட்டத்தில் நபி தான் இருப்பார். அப்போ குல்லமா ஹலக்க நபியும் ஹலஃபஹு நபியும், ஒரு நபி மரணித்து விட்டால் அடுத்த நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார். இஸ்ரவேல் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வரைக்கும், இப்போ கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நபி தான் தலைமை தாங்குவார். ஏதாச்சும் ஒரு நபி மௌத்தா போனவுடன் அடுத்த ஒரு நபி எல்லாம் நியமித்து அவர் தலைமையில் தான் அந்த மக்களை வழி நடத்துகிற மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி இருந்தான். ஆனால் ஒயின்னஹு லா நபிய பாதி, ஆனால் எனக்கு பிறகு நபிங்கிற பேச்சை எந்த நபியும் கிடையாது. லா நபிய பாதினா சின்ன நபி, பெரிய நபி, அந்தஸ்தில் குறைந்த நபி, நபிக்கு சில விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. அது மெயின் நபி, நாங்கள் நிழல் நபி நபின்னு சொல்லிவிட்டு, அப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல உன்னை எப்படி வைக்கிறேன்னு கேட்டால் லில்லி நபி, அதான் நிழல் நபி, ஆகும் அது நிஜ நபி, நாங்கள் நிழல் நபின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, லா நபிய பாதி, எந்த நபியும் கிடையாது, எனக்கு பிறகு எந்த விதமான நபியும் கிடையாது. யகூனு ஹுலஃபாஉ ஃபயக்ஸுரூன், ஹலீஃபாக்கள் வருவாங்க, ஆட்சி தலைவர்கள் நிறைய வருவாங்களே தவிர எனக்கு பிறகு நபிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசப்படுத்துகிறோம். முந்தைய சமுதாயத்துக்கு நபிமார்கள் தான் தலைமை தாங்குவாங்க இஸ்ரவேல் மக்களுக்கு. இந்த சமுதாயத்துக்கு நான் வந்த பிறகு இந்த சமுதாயத்தில் அவங்களே உள்ளடக்கி தான், இந்த சமுதாயம்ல யார் அடங்குவா, அந்த இஸ்ரவேல் அடங்குவாங்க. இஸ்ரவேல் உள்ளிட்ட எல்லா மக்களுக்குமே நான் தான் நபியே தவிர எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில் 3455வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அழகாக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, எனக்கு பிறகு நபி வரமாட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தை. ஏன்னா பொய்யர்கள் நம்மளை வழிகெடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி 2 அர்த்தம் தராத தெளிவான வார்த்தைகளை கொண்டெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீமில் 4342வது ஹதீஸில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று சில பெயர்களை, எனக்கு சில பெயர்கள் இருக்கிறது, நம்ம முகமதுங்கிற பெயர் தானே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், அது மட்டும் எனக்கு பேர் இல்லை, எனக்கு வேறு சில பேரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வேறு பேர் என்னென்னா ஆனா முகமதுங்கிறது நான் தான். ஆனா அஹ்மதுன்னு எனக்கு என்ன இருக்குது, பேர் இருக்கிறது, அஹ்மது என் பேர் தான். அனல் மாஹின்னு அழிப்பவர்னு அர்த்தம், மாஹி என்றும் எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது ஏன் அந்த பேரை வச்சிருக்கிறேன்னு கேட்டால், அல்லது இம்ஹாபியல் குஃப்ரு, என்னையை கொண்டு தான் குஃப்ர் அழிக்கப்பட்டது, நான் குஃப்ரை அழித்த காரணத்தினால் குஃப்ரை அழிப்பவர் என்கிற பெயரும் எனக்கு இருக்கிறது. அனல் ஹாஷிர் என்கிற பெயரும்
இருக்கிற ஹாஷிர்னா மக்களை எல்லாம் திரட்டுபவர், ஒன்று திரட்டுபவர் அப்படிங்கிற ஒரு பெயரும் எனக்கு இருக்கிறது. அனல் ஆகிபு, இறுதியானவர் என்ற பெயரும் எனக்கு இருக்கிறது. இறுதியானவர்னா அல்லாஹ் இறுதிங்கிற அந்த அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் இறுதிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒல் ஆகிபு அல்லது லைஸ பாதஹு நபியும், எனக்கு பிறகு எந்த நபி வரமாட்டாங்க இல்லையா, அந்த வகையில் நான் இறுதியானவன். இறுதியானவன் என்ற பெயர் ரசூலுல்லாஹ்வுக்கு இறுதியானவர்னு ஒரு பெயரை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அந்த பேருக்கு மீனிங்கே ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. என்ன மீனிங்கு? இறுதியானவர்னா கியாமத்தில் வரைக்கும் இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. இறுதியானவர்னா இறுதி நபி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்கிற பொருளில் இறுதியானவர்ங்கிற பெயரும் எனக்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிமில் 4342வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எச்சரிச்சிருக்கிறாங்க. அதுபோக இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, ஒரு கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் வந்து எல்லா பொக்கிஷமும் கொடுக்குற மாதிரி கனவு காட்டுறாங்க. கனவுல வந்து எல்லா ராஜ்யங்களும் அவங்க கையில் வந்துச்சுல, பெரும்பாலான கைசர் கிஸ்ராவெல்லாம் விழுந்துட்டாங்க. அனைத்து ராஜ்யங்களுடைய பொக்கிஷமும் சாவியும் அவங்க கையில் கொடுக்குற மாதிரி ஒரு கனவை காட்டுறாங்க. அப்போ என்னுடைய கையில் வந்து தங்கத்தினால 2 காப்புகள், என்னுடைய கையில் தங்கத்தினால 2 காப்பு போடுற மாதிரி கனவுல காண்றேன். அது ரொம்ப பாரமாக இருக்குது. 2 காப்பாக இருந்தாலும் என் கையை பிடிச்சி அழுத்துற அளவுக்கு அந்த 2 காப்புகளும் பாரமாக இருந்தது. அப்போ இது என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ அல்லாட்டிருந்து எனக்கு என்ன வகி வருதுன்னு கேட்டால், ஊத சொல்லுவான் கனவுலையே, ஊதுனோன்னு பறந்துடும். அப்போ அதில் அல்லாவே அதுக்கு விளக்கம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், உனக்கு பிறகு 2 பொய்யர்கள் இந்த உம்மத்தில் தோன்றுவாங்க, அந்த 2 பேரும் தோற்கடிக்கப்படுவார்கள், அவங்க தான் இதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சான். முசைலமாங்கிற ஒரு ஆள் ஒன்று, அதே மாதிரி வந்து சன்னாவில் இருந்த இமாமாங்கிற ஒரு பகுதியில் இருந்த ஒரு 2 பேருடைய முசைலமா ஒன்று, இன்னொன்று வந்து பேர் அதில் வரல, சன்னாவை சேர்ந்த ஒருத்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தனக்கு பிறகு தொட்டு 2 நபி பொய்யர்னு வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க. அதே மாதிரி 2 பேர் நபின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க ஒடுக்கப்பட்டார்கள். இதெல்லாம் 72 கூட்டத்தில் இந்த வரலாறுல சொல்லியிருக்கிறோம். அப்போ தனக்கு பிறகு வரக்கூடிய அடுத்து தொட்டு வரக்கூடிய நபிமார்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 30 பேர் வந்துக்கிட்டே இருப்பானுவோ, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான வார்த்தைகளை கொண்டு, நான் தான் கடைசி நபி, எனக்கு பிறகு நபி இல்லை, வஹி இல்லை, இனிமேல் அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தியும் புதுசாக வராது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். இதை குர்ஆனுடைய வசனங்கள்லையும், இது ஹதீஸில் தெளிவான வார்த்தைகள் இருக்குது. குர்ஆனில் இது மாதிரியான வசனங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் எதிர்காலத்தில் உங்களை யாரும் ஏமாற்றி விடாமல் இருப்பதற்காக உதவும். அதில் ஒரு வசனம் என்னவென்றால் 7வது அத்தியாயத்தில் 158வது வசனம், அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் உங்கள் அனைவருக்குமான அல்லாஹ்வின் தூதன். மனிதர்களேன்னு கூப்பிட்டு விட்டு உங்கள் அத்தனை பேருக்குமான அல்லாஹ்வுடைய தூதன். அப்போ இந்த குர்ஆன் எவ்வளோ காலம் வரைக்கும் இந்த யா அய்யுஹன்னாஸ்னு கூப்பிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் யார் தான் தூதர்? அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். அவங்க உலக நபி என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து 21:107 ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்திற்கு அருட்கொடையாக, அகிலத்திற்கு ஆலமீன்னா என்ன, ரப்புல் ஆலமீன்கிறோம்ல, ஆலமீன்னா அல்லாஹ்வை தவிர எல்லாத்துக்கும் பேர் ஆலமீன், அனைத்தையும் பராமரிக்கிறவன் அல்லாஹ், அனைத்துக்கு ரஹமத்தாக உன்னை நான் அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னால், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனைத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த அனைவருக்குமே அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு அந்த வசனமும் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி 25:1 அல்லாஹ் சொல்லுகிறான், தபாரக்கல்லதி நஸல் அல் ஃபுர்கான் அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, அகிலத்திற்கே எச்சரிக்கையாக இருப்பதற்காகத்தான் உனக்கு இந்த குர்ஆனை அருளி இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்கு அனுப்பலை, அகிலத்திற்கு ஆலமீனுக்கெல்லாம் அது எச்சரிக்கையாக இருப்பதற்காகத்தான் இந்த வேதத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக குர்ஆன் தான் இறுதி வேதம் என்பதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்பதும், அவங்களுக்கு பிறகு யார் வரமாட்டார்கள் என்பதும் இந்த வசனத்திலிருந்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து 14:52 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மனிதகுலம் அனைவருக்கும் சென்றடைய வேண்டியது. நாஸ்னா மனிதன், அனைத்து மாந்தருக்கும் சென்றடைய வேண்டிய ஒரு அறிவுரையாகும் என்று மனிதர்களுக்கு உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மனிதர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்ற நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று 22:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 62:3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
உம்மியான சமுதாயத்தில் உங்களை அனுப்பினோம், தூதரை அனுப்பியிருக்கிறேன். இவங்களுக்கு மட்டும் தூதர் இல்லை, வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹுபிஹிம், இதுவரை வராமல் இனிமேல் வர இருக்கிறார்களே அந்த மக்களுக்கும் நீ தூதராக இருக்கிறாய். இந்த காலத்தை கடந்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த இப்போ உலகத்துக்கே தூதராக இருக்கிற இந்த ஜெனரேஷன் மாத்திரம் தூதர் கிடையாது, இவங்களுக்கு பிறகு இனி இந்த மக்களுக்கு பின்னாடி வருவாங்களே அடுத்தடுத்த சமுதாயம், அவங்களுக்கும் நீ தூதராக இருக்கிறாய்ங்கிற வாசகத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே இது 62:3 6வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஊஹிய இலைய ஹாதல் குரான், இந்த குரான் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு என்று கேட்டால், லி உந்திரக்கும் பிஹி, இதை கொண்டு உங்களை நான் எச்சரிப்பதற்காகவும், ஒமம்பலக, இந்த குரான் இனி யாரையெல்லாம் அடையுமோ அத்தனை வரையும் நான் எச்சரிப்பதற்காகங்கிறாங்க. குரானை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே உங்களையும் எச்சரிப்பேன், எனக்கு பிறகு இந்த குரான் யாரையெல்லாம் சென்றடையுமோ அவர்களை நான் தான் எச்சரிப்பேன். அது என்னுடைய போதனை தான் எச்சரிக்குமே தவிர வேற ஒரு தூதர் வந்து எச்சரிக்க மாட்டார். இந்த வசனமும் தெளிவாச்சு, ஊஹியிலேயே ஹாதல் குரான் உந்திரக்கும் பிகி ஒமம்பலக, இந்த குரானை கொண்டு என்னும் காலத்தில் வாழ்ந்த உங்களையும் நான் எச்சரிப்பேன். இனி யாரையெல்லாம் இந்த குரான் அடையுமோ, நம்ம அடைஞ்சிருக்கல, இது மாதிரி இன்னும் பின்னாடி அடையும்ல, இந்த குரான் யாரையெல்லாம் அடையுமோ அவ்வளோ பேரையும் எச்சரிப்பதற்காக என்று அல்லாஹ் இந்த 6:19 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்ஹுவ இல்லா திக்ருலில் ஆலமீன், இந்த குரான் என்பது அகிலத்திற்கு உள்ள அறிவுரை, ஆலமீனுக்கெல்லாம் அறிவுரையாக இருக்கிறது என்று 38வது அத்தியாயத்தில் 88 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த நபிங்கிற டாபிக் இடமே கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரே ஒரு சந்தேகம் நமக்கு வரும், அதையும் ரசூலுல்லாஹ் தகர்த்துட்டு போயிட்டாங்க. எப்படி? இப்போ ஈசா நபி அவர்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்காங்கன்னு நம்புகிறோம், குரானில் இருக்குது, அதை பற்றி இருக்குது, ஹதீஸ்லாம் இருக்குது. உலகம் அழியக்கூடிய காலத்தில் அவங்க வருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபி வரமாட்டாங்கன்னு அவர் வருவாருன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும்ல. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபி வரமாட்டாங்க, ஓகே. அப்போ ஈசா நபி வரத்தானே செய்வாங்க, அவங்க இறுதி காலத்தில் வரப்போகிறாங்களே அப்படின்னு சொன்னால் அவர் நபியாக வரமாட்டார். நபிங்கிறது ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மை கிடையாது, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு கொடுத்தா தான் ஒரு தூதராக இருப்பார். அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்து அந்த பணியை செய்ய சொன்னான். ஈசா நபி அனுப்பி புதுசாக நம்மளுக்கு புது மார்க்கத்தை கொண்டு வரதுக்காக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவர் வேதத்தை வாங்க போகிறாரா? அந்த வேதத்தை வச்சு நமக்கு பிரச்சனை பண்ண போகிறாரா? அவர் சாதாரண இந்த உம்மத்தில் ஒருவராக தான் வருவார், அல்லாஹ்வுடைய தூதராக வரமாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவர். யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் ஒரு தூதர். அவர் எப்படி சொன்னார்? பனி இஸ்ராயலை கூப்பிடுத, யா பனி இஸ்ராயில இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ரவேல் மக்களே நான் உங்களுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் என்று தான் ஈசா நபி சொன்னாங்க. அப்படி தான் குரானில் இருக்கிறது. இப்போ ஈசா நபி தூதராக அனுப்பப்பட்டது வந்து இஸ்ரவேலுங்கிற ஒரு சமுதாயத்துக்கு தான், இந்த சமுதாயத்துக்கு ஒரு தூதர் இல்லை, வருவாரானா தூதராக வரமாட்டார் என்பதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால், அந்த கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவாங்க இல்லையா, அந்த காலத்தில் ஒரு சரியான ஒரு இஸ்லாமிய ஆட்சி அரசு அப்போதைக்கு இருக்கும். அப்போ அந்த ஆட்சி தலைவர் சொல்லுவார், ஈசா நபியை பார்த்துட்டு வாங்க நீங்கள் தொழுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஈசா நபி என்ன செய்வாங்க? நான் தொழுவிக்க மாட்டேன், உங்களில் சிலருக்கு தலைமை தாங்குவீங்களே தவிர நான் தலைமை தாங்க முடியாது. ஈசா நபி மறுத்துருவாங்க. உங்களில் உள்ளவங்க தான் நீங்கள் ஒருத்தர் தொழு வச்சுக்கணுமே தவிர நான் வந்து உங்களுக்கு தொழுகைக்கு தலைமை தாங்கிற அந்த இமாமத்து பொறுப்பை கூட நான் ஏற்க மாட்டேன். அவர் என்ன வர்றாருன்னு வழங்கி போச்சா இல்லையா? தூதராக வர்றாரு, ஒரு தலைவராக கூட வரல, அவர் மரணிக்கிறதுக்கு வர்றாரு. ஒரு சின்ன ஒரு டியூட்டி அவருக்கு இருக்கிற, தஜ்ஜாலை கொள்கிற டியூட்டி. அது போக எந்த மனுஷனும் சாவணுமா இல்லையா? அவர் சாகாமல் உயர்த்தப்பட்டார், மண்ணில் புதைக்கவும் நல்லா. எந்த மனுஷனாக இருந்தாலும் மின்ஹா கலக்குனாக்கும், இதில் தான் படைச்சோம், இதில் தான் திரும்பி உங்களை எழுப்புவோம், இதில் தான் உங்களுடைய சேர்ப்போம் நல்லா சொன்னான். அது இன்னும் அவருக்கு அந்த கணக்கு தீர்க்கலை. அந்த கணக்கை தீர்ப்பதற்கு வந்து ஆகணும். இந்த மண்ணுலகில் வந்து என்ன செய்யணும்? அவர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டு ஆகணும். அதோட ஒரு டியூட்டியை கொடுத்து அதுக்கு தான் வர்றாரே தவிர அல்லாஹ்வுடைய தூதராக மெசேஜை கொண்டு வந்து, வஹியை கொண்டு வந்து, வேற ஒரு வேதத்தை கொண்டு வந்து, வேறு விதமான தொழுகை, வேறு விதமான நோன்பு அதெல்லாம் கொண்டு வந்தால் தானே நபி. அவர் நபி தான், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நபி. இப்போ வரும்போது நமக்கு நபியாக வரமாட்டார், ஒரு இமாமா கூட வரமாட்டார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 225வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஈசா நபி வருவாங்கன்னு மட்டும்தான் ஒரு நபின்னு ஒரு கான்செப்ட் வருது. அந்த சந்தேகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்துட்டு போயிட்டாங்க. வருவாங்க உண்மை, நபியாக வரமாட்டாங்க, ரசூலாக வரமாட்டாங்க, வஹியை கொண்டு வரமாட்டாங்க, சாதாரண மனிதராக வருவார்கள் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்போ இந்த அடிப்படையை மனசில் ஆழமாக என்ன செய்யணும்? பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், சாதாரணமாக நம்மளை அறியாமலேயே நீங்கள் தப்லீகுடைய புத்தகங்கள், தப்லீகுடைய பயான்கள்லாம் கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இதை வஹியை கொண்டு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்க. எப்படி? ஒரு பெரியார் இறந்து விட்டார்,
இறந்தவன் அல்லாஹ் விசாரித்தான், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்டான், அவர் இப்படி சொன்னார், அல்லாஹ் புரிந்து கொண்டான்னு எழுதி வச்சுருப்பாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தது அல்லாஹ் தான் விசாரிக்கிறான், விசாரித்து அல்லாவுக்கு அவர் மத்தியில் பேச்சு நடந்துச்சு. இதை வந்து அவரும் ஒன்று சொன்னாரா, செத்து போனவர் அல்லாஹ் வந்து சொன்னானா? இதெல்லாம் வகியை கொண்டு தான் அறிய முடியும். அப்போ இது என்ன அர்த்தம்? வகி வருதுங்கிறாங்க, அதான் அர்த்தம். ஆனால் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதுக்கு பிந்தி உள்ள விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஜின்களையும் மனிதனை தவிர மிருகங்களுக்கு கேட்குமே தவிர மனுஷன் கேட்க மாட்டாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நடக்கிற வேதனையை கூட மனிதனுக்கு உணர முடியாது. அப்போ மரணத்துக்கு பிறகு அவருக்கு இப்படி ஆனது இப்படி ஆனதுலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் மரணித்து விட்டார், அவரை அல்லாஹ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டான், அவருக்கு இதை கொடுத்தான், அவரை பாராட்டினான், அவருடைய நல்ல செயல்கள் எல்லாம் இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த அடிப்படையில் எழுதின? வகி தானே. இப்போ இது வகியை கொண்டு தானே அறிய முடியும். அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை அந்த அடியான் வந்து சொல்லணும். அடியான் செத்து போயிட்டார், அப்போ யார் தான் சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். அந்த சொல்கிறது அது யார்கிட்ட சொன்னால் அந்த வகியை வாங்கின ஆள் யார்? அதெல்லாம் கிடையாது. பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், பெரியார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான கதைகள்லாம் சர்வ சாதாரணமாக பயான்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதாவது மௌத்துக்கு பிறகு, ஒருத்தர் மரணத்திற்கு பிறகு பல பேர் சொர்க்கத்தை அடைந்ததாகவெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி அறிய முடியும்னு கேட்டால் வகியை கொண்டு தான் அறிய முடியும். அப்போ இவங்க அந்த வகி வருமாங்கிற அந்த அடிப்படை விளங்கி இருந்தால் அந்த கட்டுக்கதை எழுத முடியுமா? இதை நம்ப முடியுமா? இது எப்படி எழுதுங்க? சட்டை பிடிச்சி கேட்க மாட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த செய்தி உனக்கு சொன்னவன் யார்? அல்லாஹ் விசாரிச்சானே. எப்போ விசாரித்தான்? விசாரிச்சுட்டு யார்கிட்ட வந்து இதை சொன்னான்? அல்லாஹ் உங்கள்கிட்ட வந்து சொன்னான், அந்த மாதிரி அந்த அடியாரை விசாரிச்சேன்னு. அப்படி நம்ம கேட்கணுமா இல்லையா? என்ன சோர்ஸ்? இந்த செய்தி எப்படி உனக்கு கிடைச்சி? குர்ஆன்ல இல்லை, ஹதீஸில், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி நடக்குது. பிந்தி நடக்கிற விஷயம் எப்படிப்பா நமக்கு தெரியும்? தெரியாது. அப்போ அந்த மாதிரியான கதைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வகியில் விளையாண்டுருக்கிறார்கள். வகி வராதுன்னு சொல்லிக்கிடுவாங்க, ரசூலுல்லாஹ் கடைசி நபின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் வாய் சொல்லுமே தவிர நிறைய விஷயங்கள் வந்து இந்த வகியை கொண்டு தான் அறிகிற விஷயங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக பயான்கள் என்கிற பெயரில் என்ன செய்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தெல்லாம் எச்சரிக்கையாக நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இந்த வகி சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். அடுத்து